இன்றைக்கு ஆன்மீக வழியில் நிதி ஆரோக்கியம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் ஷார்ஜாவிலிருந்து நம்மிடையே இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் MBBS, DGO, MBA, PhD, MSc யோகா, PGDYT ஆகிய பட்ட படிப்புகளை முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் மருத்துவத்துறையில் 32 ஆண்டுகளாக இந்தியா மற்றும் பல வெளிநாடுகளில் சேவை செய்து வந்துள்ளார்கள். 23 ஆண்டுகளாக UAE-யில் கைனகாலஜிஸ்டாக பணியாற்றி வருகின்றார்கள். மேலும் அம்மா அவர்கள் விமென்ஸ் ஹெல்த், சில்ட்ரன்ஸ் ஹெல்த் மெடிக்கல் கவுன்சிலிங், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ் ஆகிய துறைகளிலும் விருப்பத்துடன் சேவை செய்து வருகின்றார்கள். அம்மா அவர்கள் ஆராய்ச்சியாளராகவும் சயின்டிஸ்டாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்முகமும் இனிய சொல்லும் தன்னகத்தே கொண்டுள்ள அம்மா அவர்கள் தற்பொழுது எழுத்தாளராகவும் புதிய பரிணாமம் எடுத்துள்ளார்கள். சமீபத்தில் ஷார்ஜாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவலில் ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு விமென்ஸ் ஹெல்த் என்ற புத்தகத்தை வெளியிட்ட பெருமைக்குரியவர்கள். விண்ணலை வழியாக மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்து பல சிறப்பு சிந்தனை உரைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று ஆன்மீக வழியில் நிதி ஆரோக்கியம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம சிந்திப்ப இருக்கிறது ஒரு அற்புதமான டாபிக். என்னடா இது ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ல பணத்தை பத்தி நம்ம சிந்திக்க இருக்கிறோமே அப்படின்னா, எஸ், ஆன்மீக வழியில் நிதி ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஆஸ் அ டாக்டர் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறோம், நிறைய பீப்புளுக்கு சர்வீஸ் பண்றோம். அதே டைம்ல நம்ம கையில காசு இருந்தாக்கா நிறைய பீப்புளுக்கு நம்ம உதவி செய்யலாம். 3 வருஷமா நினைச்ச ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா நம்ம காசு எல்லாம் ரொம்ப தொடக்கூடாது, காசு பக்கமே போக கூடாது, ஒன்லி சர்வீஸ் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எவ்வளவு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல போக போக நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா நாம நிறைய பீப்புளுக்கு உதவி செய்யலாம், நிறைய ஜனங்களுக்கு உதவி செய்யலாம். சோ காசுன்னா வெல்த்னா நமக்கு காசு மட்டும் இல்ல, வேற என்னென்ன வெல்த்ல இன்க்ளூடட் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஏன்னா பைனான்சியல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில. நம்ம இங்க சம்பாதிக்கிறோம், சர்வ் பண்றோம், லிவிங் வித் இன்னர் வெல்த். நமக்குள்ள அந்த வெல்த் இருக்கணும், நமக்குள்ள அந்த வெல்த் இருக்கணும். ஏன்னா ஹெல்த்ங்கிறது ஒரு பிரைஸ்லெஸ் வெல்த். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு உடல் ஆரோக்கியன்றது நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதை பண்ண முடியாது. ஏன்னா உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்களுக்கு தான் அதனோட வேல்யூ தெரியும். சில சமயத்துல உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும், ஆனாலும் உங்களுடைய ஆரோக்கியம் வாங்க முடியாது. ஏன்னா அந்த ஆரோக்கியன்றது நாம சின்ன வயசுல இருந்தே அதை வளர்த்துக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி நம்ம காசு பேங்க்ல 1 ரூபாய் போட்டா அது அப்படியே டெய்லி 1 ரூபாய் போட்டா கூட 30 நாளைக்குள்ள 30 ரூபாய் ஆயிடுது இல்லைங்களா? மல்டிப்ளை ஆகுது. அதே மாதிரிதான் ஹெல்த்தும் நம்ம குழந்தை அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போதே அந்த ஆரோக்கியத்தை அந்த குழந்தைக்குள்ள அந்த பேரண்ட்ஸ் போடுறாங்க. குழந்தை புரிஞ்சுக்கிட்டு புதுசாக அதனுடைய ஆரோக்கியத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. So health is your wealth இல்லைங்களா?
நம்ம வந்து இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லா போகணும். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க ஆன பிறகும் கிரேஸ்ஃபுல்லா ஏஜிங் ஆகணும்னா நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். நம்ம ஒ- மனசுல வந்து ஒரு நிறைவு இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, மன ஆரோக்கியமும் இம்பார்ட்டன்ட். மன ஆரோக்கியம் இல்லாம நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வேற சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய இன்னர் இன்னர் பீஸ். அந்த வந்து ஸ்பிரிச்சுவல் வெல்த் அது. சோ நம்ம வந்து எப்படி இப்ப வந்து பொதுவா சொசைட்டில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நாம ஹெல்ப் பண்ணிக்கணும். இப்ப நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம வந்து உடல் நல்லா ஓடி ஆடி உழைக்கணும். அப்புறம் எக்ஸசைஸ் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லதா தண்ணி குடிக்கணும், நல்லதா சாப்பாடு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதெல்லாம் பேசிக். இது முடிச்சு நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சொசைட்டிக்கு போய் சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ ஃபைனான்சியலி ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே பணம் இல்லையே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்டா உட்கார்ந்து இருந்தோம்னா இந்த பணம் சம்பாதிக்க ஓடுறதுலயே தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா நம்ம மைண்ட் வந்து பணம் அப்படின்னாலே ஒரு பயம், ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். உங்களுக்கு மனசுல இப்ப பணம் அப்படின்னு சொன்னது உங்க மனசுல என்ன தோணுதுன்னு பாருங்களேன். பணம் அப்படின்னதும் சோகமா இருக்கீங்களா, இல்ல பயமா இருக்குங்களா, இல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு தோணுதா, இல்ல ஓ நமக்கு இப்ப பணம் இருந்தா நிறைய பீப்புளுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதா? ஒரு நிமிஷம் ஜஸ்ட் கண்ணை மூடி காமா உட்கார்ந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த், பணத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். ஐயோ என்கிட்ட பணம் இல்லைன்னு தோணுதா, இல்ல என்கிட்ட வேண்டிய அளவு பணம் என்கிட்ட இருக்கு போதும்னு தோணுதா, இல்ல நல்லபடியா இந்த பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கும் போது நமக்கு வந்து நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணுதா அப்படின்றது வந்து ஒரு நிமிஷம் நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க. ஏன்னா பணங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் எனிமி இல்ல. சோ அந்த காலத்துல நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் பாக்குறோம். ஆஹ் அசோகா, மகாராஜா, புத்தர், இவங்க எல்லாமே பெரிய பணக்கார ஃபேமிலில பிறந்தவங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஞானோதயம் ஆச்சு. ஞானோதயம் ஆகும்போது அவங்க அத்தனை பணத்தையும் அப்படியே விட்டுட்டு எந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போல சர்வீஸ் பண்றதுக்கு இல்லைங்களா? சோ அப்போ இந்த காலத்துல அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணாங்க. அப்போ 60 வயசு ஆனதுமே கூட வனப்பிரஸ்தா ஸ்டேஜிங் போது இப்ப எல்லாம் என்ன சம்பாதிச்சோமோ அது அத்தனையும் அப்படியே பசங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம காட்டுக்கு போயிடணும். அது அந்த காலம். இப்ப வந்து காலம் மாறி போயிடுச்சு. ஜெனரேஷனா மாறி போச்சு இல்லைங்களா? மாறும்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளும் வந்து நம்மளையும் மாத்திக்கணும். So, அது வந்து ஸ்பிரிச்சுவல் எனிமி இல்ல. பணக்காரங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இல்லாம இல்ல, ஏழைங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர முடியாதவங்களும் இல்ல. ஏன்னா ஏழையா இருக்கவங்களும் ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், இருக்கிறவங்களும் ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம். எப்படி நாம வந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்றோன்றதுதான் முக்கியம். நம்ம பணம் இருந்துச்சுன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம். பணங்கிறது வந்து ஒரு எனர்ஜி மாதிரி. நம்ம இந்த பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கிறோம்? சில பீப்புள் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்க கையில ஒரு காசுமே இருக்காது. சோ அதனால நம்ம அந்த சம்பாரிச்ச பணத்தை எப்படி சேவ் பண்றோன்றது இம்பார்ட்டன்ட். சில பீப்புள் கிட்ட நிறைய பணம் இருக்கும், நிறைய சேவிங்கும் பண்ணுவாங்க, ஆனா அந்த பணத்தை எடுத்து நல்லா குடிப்பாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, நல்ல ஊர் சுத்துவாங்க. அவங்க ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அவ்வளவு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல வச்சிருந்தாலும் இது அத்தனை பணமும் கரைஞ்சு போயிடும். சோ நம்ம வந்து பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்றோன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பணத்தை வந்து யார்கிட்ட நம்ம ஷேர் பண்றோன்றதும் இம்பார்ட்டன்ட். இப்ப நீ தான் பணக்காருப்பா, உன்கிட்டதான் நிறைய காசு இருக்கு. இப்ப பாருங்க நம்ம பேங்க்ல காசு கொஞ்சம் நிறைய இருந்தா கூட பேங்க்ல இருந்து போன் வரும்.
மேடம் இந்த மாதிரி ஒரு நியூ இது வந்திருக்கு, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை பார்த்தாலே இப்ப சுத்திலே இருக்கவங்களுக்கு உங்ககிட்டதான் அவ்வளவு பணம் இருக்கே, எனக்கு கடன் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்குவாங்க. இப்போ நம்ம யாருக்கு பணம் கொடுக்கறோன்றது நம்ம கையில தான் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒண்ணும் அதுக்கோசரம் நம்ம கோச்சிக்க தேவையில்லை. ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இது கொடுத்திருக்காங்க. எல்லாத்தாலையும் பணம் சம்பாதிக்க முடியும். அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்மளால முடியல அப்படியெல்லாம் இல்ல. எல்லாத்தாலையும் பணம் சம்பாதிக்க முடியும். நாம இந்த புரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃப்ல 4 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஹெல்த். கடவுள் புண்ணியத்துல கடவுள் என்ன ஸ்பெஷலிஸ்டா படிச்சுட்டாங்க. சோ ஒரு டாக்டரா ஆயிட்டு உங்களுக்கு ஹெல்த் கெட்டு போச்சுன்னா எப்படி நான் ட்ரீட் பண்ணி கொடுப்பேன்றதுதான் இருந்துச்சு. இவ்வளவு வருஷமா நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது கூடவே ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கிளப் பண்ணிக்கிட்டேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம சர்வீஸ் பண்றோம். சோ ப்ரிவென்டிவ் ஹெல்த்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நோய் வராம எப்படி தடுக்கணும் அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு எடுத்துட்டு போறேன். மைண்ட் ஹெல்த், நம்ம மனசு எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத பத்தி. சோ எங்க அலோபதி ஸ்பெஷலிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் போச்சுன்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறோம். சைக்காட்ரிஸ்ட் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த மனசுங்கிறது வேதாத்ரி மகர்ஷி எவ்வளவு கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா, மனசுங்கிறது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்ட் ஒரு ஐஸ்பர்க் மாதிரி இவ்வளவுதான் நமக்கு வெளியில தெரியுது. அதே சப்கான்சியஸ் மைண்ட் இவ்வளவு பெருசு. அந்த மனசை இவ்வளவு பெரிய அந்த சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம எப்படி வளர்த்தணும் அப்படின்றது நமக்கு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மூலியமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு அடுத்தது வெல்த் இல்லைங்களா? நமக்கு காசு காசு வேணும், வெல்த் வேணும். வெல்த்னா வெறும் பணம் மட்டும் இல்ல, ஆரோக்கியமும் வெல்த். நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு வெல்த்னா டிஃப்ரெண்ட். சில பீப்புள் அந்த காசு பேங்க்ல வச்சிருப்பாங்க, சில பேர் ஸ்டாக்ஸ்ல போடுவாங்க, சில பேர் ஷேர்ஸ்ல போடுவாங்க, சில பேரு பிசினஸ்ல போடுவாங்க, சில பேரு ரியல் எஸ்டேட்ல போடுவாங்க, சில பேரு லோன் கொடுப்பாங்க, சில பேர் அவங்களுடைய விஷயம் ரிலேஷன்ஷிப். சோ இது 4 பில்லர்ஸ். நம்ம ஹெல்த், மைண்ட், வெல்த், ரிலேஷன்ஷிப். இது 4 ஒரு இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப். இப்போ பைனான்சியல் ஹெல்த். பைனான்ஸ்லயும் ஹெல்த் இருக்கு இல்லைங்களா? அது வெல்த் மட்டும் இல்ல. பைனான்ஸ் வெல்த் மட்டும் இல்ல, ஹெல்த் தான் அது. ஏன்னா பைனான்சியலா நம்ம எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட ability to meet present needs. இன்னைக்கு நமக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நமக்கு வாங்கிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கா? நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆச்சுன்னா நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் கை நீட்டாம நம்ம பேங்க்ல எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? அது இல்லாம நமக்கு அன்ஹெல்தி டெப்ட்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம வேண்டாததுக்கெல்லாம் கடன் வாங்கி, உன்னெசரியா கடன் வாங்கி நம்ம ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹெல்த் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை நம்ம செலவு பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா டெய்லி 10 போன் வரும். லோன் போடுறதுக்கு உங்களுக்கு லோன் வாங்குங்க, லோன் வாங்குங்க, கார்டு வாங்குங்க, கிரெடிட் கார்டு வாங்குங்க. கிரெடிட் கார்டு இருக்கு நம்ம கிட்ட. ஸ்வைப் பண்ணி பண்ணி நம்ம பாட்டுக்கு உங்க கிரெடிட் கார்டோட லிமிட் 5 lakhsங்கிறான். நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டோம்னா எங்களுக்கு நமக்கு பணம் வரும் அந்த கிரெடிட் கார்டு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு? பாருங்க, அந்த காலத்துல படிக்காதவங்க அவங்களுடைய நிலத்தை வச்சு வட்டிக்கு வச்சு அந்த வட்டியை கட்டி கட்டி அந்த வட்டி அந்த நிலத்தையே திருப்பி வித்துட்டாங்க. அவங்க புரியாத நாலேஜ் இல்லாதவங்க செஞ்சது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளவு படிச்சிருக்காங்க. படிச்சவங்க திருப்பி செய்யறாங்க பாருங்க. கிரெடிட் கார்டு, லோன் இவங்க எல்லாம் பண்ணும்போது கிரெடிட் கார்டு, பெரிய கார் வச்சுக்கிறாங்க, பெரிய பிளாட் வாங்குறாங்க, பெரிய வேர்ல்ட் டூர் போறாங்க, எல்லாம் கிரெடிட் கார்டுல வச்சே செய்யறாங்க. எப்படி அந்த காசு திருப்பி கொடுப்பாங்க? சோ அதனாலதான் அன்ஹெல்தி டெப்ட் எல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. அப்போ நம்ம பைனான்சியலி ஹெல்த்தியா இருப்போம். நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா ஹெல்ப் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட
இருக்கணும். அதுக்குன்னு அன்னெசரியா ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்து போச்சு. சோ அதனால இன்னொருத்தர்கிட்ட அவங்க ரிலேட்டிவ் இது எல்லாமே எனக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வர்ற கதையை வச்சு நான் வந்து அத சொல்றேன். இப்போ அவங்க சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்து போச்சு, ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்றாங்க. சரி கடன் வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க வந்து கடன் வாங்கி அவங்க அப்பாக்கு கட்டுறாங்க. பாவமா தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த மாசமே அவங்க வேர்ல்ட் டூர் போறாங்க. குடும்பம் ஃபுல்லா சேர்ந்து வேர்ல்ட் டூர் போறாங்க. அவங்க கிட்ட வேர்ல்ட் டூர் போறதுக்கு காசு இருக்கு. ஆனா அவங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அது சரிப்படுத்துறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்ல. அதுக்கு அவங்க வந்து கடன் வாங்குறாங்க. சோ அந்த மாதிரி அன்னெசரியா நம்ம கிட்ட வந்து கடன் வாங்குறவங்களுக்கு நாம வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் ஒன்னும் இல்ல. சில சமயத்துல அம்மாவே சொல்லுவாங்க, இல்ல அப்பாவே சொல்லுவாங்க, நீதான் ஃபாரின்ல இருக்கிறியேடா, உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கேடா, நீ அவங்களுக்கு கடன் கொடு, இவங்களுக்கு கடன் கொடு, ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஆனா வெளிநாட்டுல இருக்கவங்கள போய் பார்த்தாதான் தெரியும், அவங்க அங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்றது வந்து அவங்க கிட்டதான் அங்கதான் அவங்களுக்கு தெரியும் அது. So, நம்ம வந்து ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் அதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். அதே மாதிரி நம்ம சொசைட்டிக்கும் வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே டைம்ல வந்து நமக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கணும். சில பீப்புள் வந்து கடன் வாங்கி சேரிட்டி பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நம்ம வந்து வேறவங்க கிட்ட சண்டை போட்டு சேரிட்டி காசு வாங்குவாங்க. அந்த மாதிரி வேணாம். என்னைக்குமே உங்களுடைய ஹெல்த் ட்ரேட் பண்ணி வெல்த் வாங்க தேவையில்லை. சோ நீங்க நினைச்சுக்கலாம், நீங்க வந்து ஹெல்த் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெல்த் நீங்க வந்து ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா வந்து இந்த 5 பில்லர்ஸ் ஆஃப் வெல்த் இருக்கு பாருங்க. நம்மளுடைய இன்கம் வர்ற இன்கம் வந்து நம்ம கரெக்டா அதை சேவ் பண்ணணும். நம்ம கரெக்டா வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம யாராருக்கு வந்து அதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்கணும். நீங்களும் வந்து வைஸா ஏர்ன் பண்ணணும், கான்சியஸா ஸ்பெண்ட் பண்ணணும். அதே டைம்ல கன்சிஸ்டன்ட் சேவ் பண்ணணும். உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு ஒரு எஃப்டியோ இல்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு வேண்டிய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வரைக்கும் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல எனக்கு 60 வயசு ஆன பிறகு நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இல்லை. கொடுக்கும் போதும் வந்து உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுத்து பழகலாம். நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி சொல்றாங்க பாருங்க, த மேக்னெட்டிக் வேவ் விச் இஸ் மைண்ட் பியாண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ் த 5 சென்சஸ். இந்த 5 புலன்கள் இருக்கு பாருங்க, அந்த 5 புலன்கள் தான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் தூண்டுதல் நமக்கு வந்து கொடுக்குது. இந்த ஃபைனான்சியல் ஹெல்த் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. எப்படி வந்து பிசிக்கல் ஹெல்த் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியமா இருந்தா நமக்கு எனர்ஜி கொடுக்குது இல்லைங்களா, அதே மாதிரி நமக்கு மனசு ஆரோக்கியமா இருந்தா ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. எமோஷனலி நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்ம சுத்தில இருக்க ரிலேஷன்ஷிப் கூட நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். ஃபர்மா அவங்க கிட்ட என்ன சொல்லணும், எது பேசணும் அப்படின்றது தெரியுது. ஏன்னா எமோஷனல் ஹெல்த். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்ங்கும் போது நமக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. ஸோ பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஃபைனான்சியல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் வெல்த், இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மணி இன் த ஹேண்ட் இஸ் பவர். ஏன்னா நம்ம கையில காசு இருந்தா பவர் இல்லைங்களா. மைண்ட்ல மட்டும் வச்சிருக்கூடாது, கையில காசு இருக்கணும். மைண்ட்ல ஐயோ மணி மணி மணின்னா வரிதான் நமக்கு வருது இல்லைங்களா. நமக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்கு, ஐயோ நம்ம கிட்ட பணம் இல்லையே பணம் இல்லையேன்னு. நம்ம ஹார்ட்ல மணி வச்சுக்கிட்டோம்னா அது பேர் அட்டாச்மெண்ட். மணி நம்ம கிட்ட இருக்கணும், அது ஜஸ்ட் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வச்சு நம்ம எல்லாம் செய்யணும். அது வந்து நம்ம மைண்ட்லயும் வச்சுக்க கூடாது, ஹார்ட்லயும் வச்சுக்க கூடாது. ஏன்னா வந்து வரியும் வரக்கூடாது, அட்டாச்மெண்ட்டும் வரக்கூடாது. பாருங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளவு சொல்லுது பாருங்க. நம்ம கிட்ட காசு இருக்கணும், ஆனா அது கூட அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. நம்ம வந்து டிட்டாச்டா நம்ம அந்த காசு வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். சோ வேதாத்ரி மகர்ஷி நமக்கு என்ன சொல்றாங்க, இரண்டொழுக்க பண்பாட்டுல வந்து I in my lifetime will not cause pain to others physically or mentally. To the extent possible, I will remove the pain of others. So என்னால் முடிந்த உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யறேன்.
என்னால அடுத்தவங்களுக்கு ஒரு பிசிக்கலா மென்டலா ஒரு பெயின் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபைனான்சியல் பேலன்ஸ் இல்லைனாக்கா நமக்கு கவலைகள் இன்க்ரீஸ் ஆகுது, ரிலேஷன்ஷிப் சஃபர் ஆகுது, நம்மளோட ஆரோக்கியம் கம்மியாகுது, நம்மளுடைய சர்வீஸும் வந்து டிஃபிகல்ட் ஆகுது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணணும்னா பஸ்ஸோ காரோ பிளைட்டோ ட்ரெயினோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு தானே அந்த இடத்துக்கு சர்வீஸ்க்கு போகணும். சர்வீஸ் பண்ணிட்டு உடனே நம்ம வந்து டயர்ட் ஆகுறோம்னு ஒரு நாள் தங்க வேண்டி இருக்கும். சோ அங்க நம்ம தங்க வேண்டி இருக்கும். சர்வீஸ் பண்றது கூட நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருந்தாதான் நம்ம போய் சர்வீஸ் பண்ண முடியும். சோ அதனாலதான் வந்து நமக்கு வந்து மெய்ஞானம் டீச் பண்ணுது. நம்ம காசு வந்து காசே தான் கடவுளடா பாட்டெல்லாம் இருக்கு. கரெக்ட். பட் நம்ம மணி வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஹாப்பி மணி, லக்கி மணி வந்துச்சுன்னா ஓகே. பட் அந்த மணியை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது குழந்தைங்கள்ல இருந்தே வரணும். அந்த அம்மா வந்து வயிற்றுல இருக்கும் போதே ஒரு abundance இருக்கணும். ஓ, என்கிட்ட நல்லா நான் சந்தோஷமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், பைனான்சியலி அபண்டன்ஸ்ன்ற தாட் அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். இல்ல நம்ம புவரு, நம்ம கிட்ட காசே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த அம்மாக்கு தாட் இருந்துச்சுன்னா அந்த தாட் அந்த குழந்தைக்கும் தான் போகும். சோ இப்ப எல்லாம் பாருங்க, குழந்தை இல்ல டாக்டர், ஐ கான்ட் அஃபோர்ட் டு ஹேவ் பேபிஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட காசு இல்ல, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு காசு இல்லைங்கிறாங்க. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என்ன சார் காசு வேண்டி இருக்கு? நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா பாட்டுக்கு அது வளருது. அந்த காலத்துல ஒரு ஒரு அப்பா அம்மாக்கு வந்து 10 குழந்தைங்க, 8 குழந்தைங்க, 7 குழந்தைங்க, இத்தனை பேத்தையும் பெத்து வளர்த்து ஆளாக்கினவங்க. இப்ப நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, இவ்வளவு எஜுகேஷன் இருக்கு, ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனா அந்த ஒரு குழந்தை பிறந்ததுமே கூட இந்த குழந்தைக்கு நாம வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா 0 to 12 years அந்த சைல்ட்ஹுட்ல குழந்தைக்கு பணம் அப்படின்னா என்னன்னு ரொம்ப புரியாது. சோ நாம பாட்டுக்கு தாட் குடுன்னு நம்ம செலவு பண்ணோம்னா அப்படின்னு அதுவும் நினைச்சுக்கிச்சு. அதுவும் பெருசாக பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதை செலவு பண்ணணும். பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணும்? நம்மளுடைய வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். நீட்ஸ் நமக்கு தேவையானது. வாண்ட்ஸ்ன்னா நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? சினிமால இவங்க அது போட்டிருக்காங்க, அவங்க அது போட்டிருக்காங்க, கல்யாணத்துக்கு போனா அவங்க அது போட்டிருக்காங்க, இது போட்டு அவங்க 10 வீடு வச்சிருக்காங்க, அவங்க 4 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து சொசைட்டில இருக்கும். பட் அதுக்குன்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு பிலாசபி நம்ம போட்டு நம்ம வளர்ந்தோம்னா தான் குழந்தைங்க இதெல்லாம் நம்மள பாக்குது. நிறைய பீப்புளுக்கு வந்து அந்த மைண்ட் செட், மணி டிஃபிஷியன்ட் மைண்ட் செட் வந்து பண விஷயத்துல சண்டை போடுறாங்க பாருங்க. அந்த விஷயத்துல வந்து அவங்க பெருசான பிறகு ப்ராப்ளம் வருது. இப்ப பாருங்களேன், கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் தனி குடித்தனம் போகணும், அந்த பையனுக்கு என்ன சொத்து இருக்கோ அதெல்லாம் இப்பவே அவன் பேர்ல எழுதிருங்க. பெண்களை தப்பு சொல்றதா, இல்ல அவங்க சுத்தில இருந்த சொசைட்டிய தப்பு சொல்றதா? இந்த பெண்கள் வந்து அந்த சொசைட்டிய பார்த்து வளர்ந்து இருக்காங்க, அந்த மாதிரி சொசைட்டில வளர்ந்து இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஏமாத்திருவாங்களோன்ற ஒரு ஃபீலிங். சோ அதனாலதான் வந்து அந்த 0 to 12 years வந்து நம்ம பணத்தை பத்தி பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கோன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சொல்ல கத்துக்கணும். நம்ம கிட்ட எவ்வளவு பரவாயில்ல, கடவுளே நன்றி, அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அன்னெசரி ஆசைகள், அதுதான் நம்ம வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன்ல வந்து ஆசை சீரமைத்தல் பாக்குறோம் இல்லைங்களா? சோ அதுல வந்து டிசையர்ஸ் வந்து அன்வான்ட் டிசையர்ஸ் கொடுக்குறோம். சோ நம்ம ஜப்பனீஸ்ல ஆகட்டும், வேற இடத்துல ஆகட்டும், இப்ப நம்ம ஊர்லயே கூட கோவிலுக்கெல்லாம் போனா உண்டி விற்பாங்க இல்லைங்களா? அத வந்து உண்டிய வந்து நீங்க வந்து 3 உண்டியா வாங்கி கொடுங்க அந்த சின்ன குழந்தைக்கு. சொல்லுங்க, அந்த ஒரு உண்டியில காசு கம்ப்ளீட் ஆச்சுன்னா அத வந்து சேரிட்டி கொடுத்துடணும், யாருக்காச்சும் அதை கொடுத்துடணும். உண்டியில வந்து ஃபுல் ஆகும்போது நீ அதை எடுத்து நீ வந்து செலவு பண்ணிக்கலாம். இன்னொரு உண்டியில ஃபுல் ஆகும்போது நீ அதை எடுத்து உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீ ஏதாச்சும் நீ வாங்கி தரணும். சோ அந்த குழந்தைக்கு சேரிட்டினா என்னன்னு தெரியும்,
பணம் சேவிக்கிறதுனா அது குலுக்கி குலுக்கி பார்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேவிங் ஹேபிட்ஸ் வந்து சின்ன குழந்தையில இருந்தே நாம வந்து அவங்களுக்கு வந்து கத்து கொடுக்கணும். வந்து எப்படி அந்த சின்ன குழந்தைங்க ஏர்ன் பண்ணாது இல்லைங்களா? சோ அவங்களுக்கு வந்து சேவ் பண்றத சொல்லித்தரோம், ஷேர் பண்றத சொல்லித்தரோம். அதே டைம்ல வந்து அவங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுன்றது நம்ம சொல்லித்தரல. ஏன்னா ஹெல்த் வந்து ஒரு காசுக்கு ஈக்குவல் இல்லைங்களா? நம்ம வந்து ஹெல்த் கெட்டு போச்சுன்னா எப்படி செலவு பண்ண போறோம்ன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்ல. நம்ம ஹெல்த் கெட்டு போச்சுன்னா நமக்கு எவ்வளவு காசு செலவாகுன்ற ஒரு ஐடியாவே இல்ல. ஜஸ்ட் அன்னைக்கு சார்ஜால வந்து அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. பசங்களை பாக்குறதுக்கோசரம் சார்ஜா வந்திருக்காங்க. அவருக்கு ஏதோ இருமல் வந்துச்சு, என்னமோ ப்ராப்ளம் ஆச்சுன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. கடகடன்னு அப்படியே அது ஒரு எமர்ஜென்சி ஆயிட்டு 100,000 தராம்ஸ் அப்படின்னா கோடிக்கணக்குல பில் ஆயிடுச்சு. அவன் அப்பா அம்மா பார்க்க போனவங்க பசங்க இங்க கோடி வச்சிருக்காங்களா அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு ரொம்ப ஒரு எம்பரேசிங்கான ஒரு சுச்சுவேஷனா போகுது. அதனாலதான் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது போறோம். சில சமயத்துல எல்லாம் பார்த்துட்டு போனா கூட வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து போயிடுது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து இந்த குழந்தைங்க வந்து டீனேஜுக்கு போறாங்க. டீனேஜுக்கு போகும்போது கூட அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் டிசிப்ளின் கத்து கொடுக்கணும். சில பீப்புள பாருங்க, இந்தாடா காசு தூக்கி போடு, காசு வேணுமா தூக்கி போடு. ஒரு மாதிரி அவங்க லாங்குவேஜே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்பா பேசுற லாங்குவேஜ், அம்மா பேசுற லாங்குவேஜ் வச்சுதான் பசங்களும் கத்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து என்கிட்ட நிறைய காசு இருக்கு தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரி அந்த டீனேஜ் பசங்க பேசுறாங்க. அவங்களுக்கு பேசிக் பேங்கிங் கத்து கொடுக்கணும். நிறைய இடத்துல வந்து இந்த ஏஜ்லயே அவங்க பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும். சில பீப்புள் இப்ப பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் கூட இந்த வயசு பசங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது கூட ஒரு அந்த ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட சூதாட்டமாவும் செய்யலாம், இல்ல நம்ம சேவிங்ஸாவும் செய்யலாம். சோ அந்த பிலாசபியும் வந்து அந்த பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு கத்து தரணும். ஏன்னா நிறைய காசு வரும்போது அவங்களுக்கு தெரியல அந்த காசை எப்படி சேவ் பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும்னு. அதனாலதான் இந்த ஏஜ்ல இருக்கவங்க போய் அந்த பேட் ஹேபிட்ஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய காசு இருக்குடா, வாடா குடிக்கலாம், வாடா ட்ரக் அடிக்கலாம், வாடா சினிமாக்கு போலாம், அடுத்த ஸ்டெப்புக்கும் போயிடுறாங்க பசங்க. சோ டிஜிட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். கல்ச்சர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ் இருக்கும். இதெல்லாம அவங்களுக்கு சொல்லி தரணும். டைம் அண்ட் மணினோட வேல்யூ சொல்லி தரணும். இந்த ஏஜ்ல வந்து அவங்க கிட்ட ரெண்டுமே இருக்கு. டைமும் இருக்கு, மணியும் இருக்கு. அந்த சின்ன குழந்தையில பாருங்களேன், அவங்களுக்கு மணின்னா வேல்யூ தெரியல. இப்ப வந்து இவங்களுக்கு தெரியுது, பட் இருந்தாலும் ஹார்மோன்ஸ் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தெரியாது அவ்வளோக்கா. இதனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து புரியாது. இதே பாருங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கோல்டன் ரூல், ஸ்பெண்ட் லெஸ் தேன் யூ ஏர்ன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதை விட கம்மியா செலவு பண்ண கத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு கோல்டன் ரூல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். நம்ம கிட்ட வர்ற காசோட எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறது சொசைட்டி தூண்டுது, பேங்க்கும் தூண்டுது, ஹவுசிங் லோனு, இந்த லோனு அந்த லோன் எல்லாரும் தூண்டுறாங்க இல்லைங்களா? நம்ம நிறைய காசு செலவு பண்ணதான் சொசைட்டி சொல்லுது. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு பிசினஸ். இந்த ஏஜ்ல வந்து நம்ம கெரியரும் growth ஆகணும், அதே மாதிரி எமர்ஜென்சிக்குன்னு ஃபண்டும் வச்சுக்கணும், இன்சூரன்ஸும் வச்சுக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலும் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். அந்த அடோலசென்ட் ஏஜ்ல கெட்ட பழக்கம் கத்துக்கிட்டா இப்ப நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கேன்னு அந்த கெட்ட பழக்கத்தை தண்ணி ஊத்தி வளர்த்த ஆரம்பிச்சுக்குவோம். எமோஷனலி ஸ்பெண்டிங், இங்க நமக்கு வந்து இங்க சேல்ஸ் இருக்கு, அங்க சேல் இருக்கு, இங்க சீப்பா கிடைக்குது, அங்க எல்லாம் போயிட்டு ஒரு எமோஷனல் ஸ்பெண்டிங், கிரெடிட் கார்டு அடிக்ஷனும் ஆயிடுறோம். அன்பிளான்டு லோன்ஸும் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். இட் இஸ் ஹெல்த் தட் இஸ் த ரியல் வெல்த் அண்ட் நாட் பீசஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர்ன்றது இப்போ நமக்கு புரியும். ஆனா நம்ம டீனேஜ்ல நம்ம என்ன போட்டு வளர்த்திருப்போமோ அது வந்து நம்ம கண்ணை மறைச்சிக்கும் இந்த ஏஜ்ல. அடுத்தது கொஞ்சம் புரிதல் ஏஜ் வருது, 35 to 60 இயர்ஸ்.
நமக்கு புரியுது. ஆம் ஐ பில்டிங் த அசெட் ஆர் அப்பியரன்சஸ்? பிராண்டடா வாங்குவாங்க. ஓ, இந்த பிராண்ட்ல எனக்கு ட்ரெஸ் இருக்கணும், இந்த பிராண்ட்ல எனக்கு வாட்ச் இருக்கணும், இந்த பிராண்ட்ல எனக்கு ஸ்பெக்ஸ் இருக்கணும், இந்த பிராண்டா. யாரும் உங்க பிராண்ட பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போறது இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து யாரும் உங்க பிராண்ட் பார்த்து உங்ககிட்ட வரமாட்டாங்க. நீங்க வந்து எந்த பிராண்ட் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, எந்த பிராண்ட் கார் வச்சிருந்தாலும் சரி, நீங்க என்ன பிராண்ட், நீங்க பெரிய பங்களால இருந்தாலும் சரி, ஒரு நாள் டக்குன்னு வந்து காத்தடிக்குது, மழை ஜோரா வருது, புயல் வருது, எல்லாமே கூலிக்கு போயிடும். குடிசலா இருந்தாலும் சரி, பெரிய பங்களாவா இருந்தாலும் சரி. வந்து நம்ம பிராண்ட் இல்ல, நம்மளுடைய சேஃப்டி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ இந்த டைம்ல நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஜுகேஷனல் ஃபண்ட்ஸ், ஏன்னா அப்பதான் வந்து குழந்தைங்களும் வந்து காலேஜ் போறாங்க. இதே ஃபாரின்ல எல்லாம்னாக்கா குழந்தைங்க காலேஜுக்கு போனதும் காலேஜ் லோன், எஜுகேஷன் லோனுன்னு எடுத்து அந்த பசங்களே படிச்சு முடிச்ச பிறகு அவங்களே கட்டணும்பாங்க. நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் கொஞ்சம் எமோஷனல் இல்லைங்களா, நாம வந்து எல்லாம் அவங்களுக்கு செய்யறோம். அதே டைம்ல வந்து ஹெல்த் ப்ரொடெக்ஷனும் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா so many people spend their health gaining wealth and then have to spend their wealth to regain their health, இல்லைங்களா? அந்த மாதிரிதான் போயிடுறாங்க. இப்ப வந்து நம்ம 60+ ஆயிட்டோம். நிறைய பீப்புள் வந்து 60+ல ரிக்ரெட் பண்ற ஒரே ஒரு விஷயம், ஹெல்த் ஸ்பாயில் ஆகி போயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுல வந்து என்கிட்ட டைம் நிறைய இருந்துச்சு, ஆனா என்கிட்ட காசு இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு காசு வந்துச்சு, ஆனா டைம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நிறைய டைம் இருக்கு, மணியும் இருக்கு, பட் ஆனா ஹெல்த் இல்ல. இந்த வெல்த் யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஹெல்த் இல்ல. சோ அதனாலதான் நம்ம வந்து இந்த மூணையும், ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ் மூணையும் ரெகுலரா நம்ம கொண்டுட்டு போகணும். ப்ரிசர்வ் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்சி. ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்சி வந்து அப்ப விதை போட்டுடணும். ஹெல்த்துக்கு வேண்டிய விதையும் போட்டுடணும். இப்ப ஓகே, எனக்கு வயசான பிறகு நான் ஹெல்த் பாத்துக்கிறேன்னா அது முடியாது இல்லைங்களா? கிவிங் அவே எவ்ரிதிங். சோ எல்லாத்தையும் எடுத்து உங்க பசங்களுக்கு சின்ன வயசுல எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப போயிட்டு நீங்க பசங்க கிட்ட கையேந்திட்டு உட்கார்ந்து இருக்கணும். சில சமயத்துல நம்ம கொஞ்சம் ஃபர்மா தான் இருக்கணும். நம்ம டிக்னிட்டிய மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். தப்பா சொன்னாலும் நோ ப்ராப்ளம். இந்த வயசுல நம்ம கிட்ட நிறைய இருக்கு பிளெஸிங்ஸ் பண்றதுக்கு. நிறைய நம்ம வந்து எல்லாத்துக்கும் பிளெஸிங்ஸ் பண்ணலாம். இந்த வயசுல நம்ம வந்து யாருக்கும் கடன் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நமக்கு வந்து ஃப்ரீடம் அண்ட் ஹெல்த் இருந்தா போதும். ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து பணங்கும் போது டேஞ்சர் ஜோன் என்னன்றத நாம வந்து உணரணும். ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல நமக்கு வந்து மெடிடேஷன் பண்ணும்போது, இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணும்போது நாம டேஞ்சர் ஜோன்ல இருக்கமான்றத புரிஞ்சு அங்க இருந்து இப்போட எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் மாத்திக்கலாம். நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் வந்து லோன்னால நீங்க உங்க லைஃப் ஸ்டைல பில்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல கிரெடிட் கார்டுனால டெபிட் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? சோசியல் ப்ரெஷர், இவங்களுக்கோசரம் நான் நல்ல சாரி கட்டிக்கணும், இவங்களுக்கோசரம் நான் ஜுவல் போட்டுக்கணும்ன்ற சோசியல் ப்ரெஷர்னால அளவுக்கு மீறி பாரோ பண்ணி இருக்கீங்களா? எமர்ஜென்சி ஃபண்டே இல்லாம இருக்கீங்களா? உங்க பசங்க மேல கம்ப்ளீட்டா டிபெண்டா இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்க வேண்டிய கொஸ்டின், டு ஐ நீட் இட்? எந்த பொருள் நீங்க வாங்கணும்னாலோ 3 கொஸ்டின் கேட்கங்க. இந்த பொருள் எனக்கு தேவையா? இது வாங்கினா நான் இதுக்கு வந்து ரீபே பண்ண முடியுமா? இது என்னுடைய வாழ்க்கைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா? இந்த பொருள் வாங்கினா இதனால என்னுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதா இருக்கா? இந்த 3 கேள்வியும் நீங்க கேட்டு அப்புறம் நீங்க வந்து எதா இருந்தாலும் நீங்க வந்து வாங்க கத்துக்கங்க. ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் வந்து பைனான்சியல் ஹெல்த் வந்து எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்னா, நம்மை நோகடிப்பவர்களை நாம் நேசிக்கலாம். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் நோகடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? சோ அப்போ நம்மள நேசிக்கிறவங்க யாரு சொல்லுங்க? நம்மளுடைய அப்பா, அம்மா. சோ அடுத்தது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், நம்மளுடைய பசங்க. சில சமயத்துல வந்து இந்த பைனான்சியலுங்க போதுதான் வந்து நிறைய பிரச்சனைகள், பிரதர் சிஸ்டர்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ல இந்த பைனான்ஸ்ல வந்து ப்ராப்ளம் வருது. அப்போ நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது கரெக்டா தப்பா, இம்பல்ஸா எதுவும் செலவு பண்றது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வரும்.
நன்றி சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு தாராளமா பெருசாகும். உங்களுக்கு வந்து கம்பேரிஷன் பண்ண மாட்டீங்க. அன்னெசரியான திங்ஸ் வந்து நீங்க வந்து வாங்க மாட்டீங்க. சோ அப்போ ஓ, ஓ, சொல்றாங்க, அஹ், கடவுள் மகர்ஷி சொல்றது வந்து நமக்கு சஃபரிங் அக்கர்ஸ் த வே ஆஃப் லிவிங் கான்ட்ரடிக்ட்ஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப். நீ ஏன் பிறந்த இந்த உலகத்துக்கு, நீ ஏன் பிறந்த அப்படின்றது உனக்கு புரியலன்னா நீ வேற ஏதோ ரூட்டுக்கு போற. பர்பஸ் ஆஃப் நான் யார், நான் ஏன் பிறந்த இறைநிலை அடைவதற்கு, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் டக்குன்னு புரியாது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ நம்மளுடைய கிரேட்டர் பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து சர்வீஸ். கிவிங் கிரியேட்ஸ். பாருங்களேன், நம்ம யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் வாங்கினா நம்ம கிடைக்கிற சந்தோஷத்தோட யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்தா நமக்கு சந்தோஷம் நிறைய வரும். இட் கிரியேட்ஸ் பர்பஸ், இட் கிரியேட்ஸ் சோஷியல் கனெக்ஷன், இட் கிரியேட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். நமக்கு மனசு நிறைஞ்சிருக்கும். யாருக்காச்சும் நம்ம ஏதாச்சும் கொடுத்தோம்னா மனசு வந்து நிறைஞ்சிருக்கும். சோ அப்பதான் வந்து மினிமலிசம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பொருள் வாங்கி 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 நம்ம வீட்டுல வச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லைங்களா? ஒரு சின்ன மொபைல், அதுக்கு 128 GB இருக்கு. இருந்தாலுமே வந்து நிறைய மெசேஜஸ் டெய்லி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா யுவர் யுவர் மெசேஜ் இஸ் ஃபுல்லுன்னு வருது. சோ அப்ப நம்ம வந்து டிலீட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த பைனான்சியல் திங்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். அதனாலதான் வந்து டீக்ளட்டர். இப்போ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல், டெய்லி ஸ்பிரிச்சுவல் ஃபைனான்சியல் ப்ராக்டிஸ்னா வாட் டு ஐ ஆல்ரெடி ஹேவ், என்கிட்ட என்ன இருக்கு, அதனால நான் என்ன கிரியேட் பண்றேன், நான் எப்படி கான்சியஸா ஸ்பெண்ட் பண்றேன், இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து திங்க் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். சோ அதனாலதான் வெல்த் வித் பர்பஸ். நம்ம கிட்ட காசு இருக்குன்னாலும் அந்த காசுக்கு வந்து ஒரு purpose இருக்கணும். சோ அப்பதான் வந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ வர்பல் அபியூஸ் மாதிரி ஃபைனான்சியல் அபியூஸும் இருக்கு. இந்த ஃபைனான்சியல் அபியூஸ் வந்து சின்ன வயசுலயே அப்பா அம்மா செஞ்சிருக்கலாம். ஏன்னா வந்து இப்ப சிலரால ரொம்ப சம்பாதிக்க முடியாது, அந்த செலவும் தப்பா செய்யறாங்க. இந்த வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு அபியூஸ் இருக்கலாம். இல்ல கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் அவங்கள அபியூஸ் பண்ணலாம், இல்ல ஒய்ஃப் அபியூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல பெண்கள் சொல்றது வந்து ஹஸ்பண்ட் வந்து காசே கொடுக்கறது இல்ல டாக்டர், அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி பசங்க எல்லாத்துக்கும் தாராளமா எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா நான் தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன், நான் வந்து அவங்களுக்கு சமைச்சு போடுறேன், வீட்டுக்கு எல்லாம் செய்யறேன், ஆனா அதுக்கே என்கிட்ட டெய்லி சண்டையா இருக்கு. ஆனா அப்போ வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும், இந்த மாதிரி பசங்க வந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு அவங்க வந்து வேற மாதிரி ஆயிடுவாங்க. இது வந்து ஈகோனால இருக்கலாம், இல்யூஷன்னால இருக்கலாம், மாயினால இருக்கலாம், என்னன்னு தெரியாது. பட் ஆனா வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்றது இந்த ஈகோ, இல்யூஷன், மாயை இதெல்லாம் இருக்கும்போது நான் அந்த 3 கெட்ட இருக்காங்க. அவங்க பாருங்க நாளைக்கு திருடுவாங்க, ஃப்ராட் பண்ணுவாங்க, இன்டர்நெட் ஸ்கேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து வேற மாதிரி தப்பா சொசைட்டில நான் வந்து வந்துருவாங்க. சோ அதனாலதான் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். புக் படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த வாரம் வந்து எனக்கு இந்த புக்கினுடைய ரெஃபரன்ஸ் கிடைச்சிச்சு. யுவர் பாடி ரிமெம்பர்ஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு ஃபர்கெட். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் டிசீஸ் வந்த பிறகு. டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம மைண்ட்ல இருக்கு. அந்த டைம்லயே நம்ம வந்து இதெல்லாம் சரிப்படுத்தலாம் அப்படின்றதுதான் இந்த புக். இந்த புக்ல வந்து 122 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம பாடியில வந்து எப்படி நம்ம வந்து விஷயங்கள் வந்து தடுக்கலாம், சில விஷயங்கள் வந்து தடுக்கலான்ட்டு. சோ இம்பார்ட்டன்டா நம்ம வேதாத்ரி மகர்ஷியோட பிலாசபிஸ் நம்ம பாக்குறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில நமக்கு வந்து வேண்டிய காசு சம்பாதிக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் 3 தேவைகள் இருக்கு. இந்த 3 தேவைகள் வந்து பாதுகாப்பு. நமக்கு வந்து நல்ல பாதுகாப்பான ஒரு வீடு வேணும். உங்க ஒய்ஃபுக்கும் பண்ணி கொடுங்க, உங்க பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்பா அம்மாக்கு பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது இம்மிடியேட்டா அது வந்து பசங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. சோ அதனாலதான் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த இன்செக்யூர் ஃபீலிங். சோ அந்த பாதுகாப்பு வந்து நீங்க அப்பா அம்மாக்கும் பண்ணணும், ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நீங்க பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு படிப்பு கொடுங்க, அவங்களுடைய செக்யூரிட்டி வந்து அவங்க பண்ணிக்குவாங்க. நற்பண்புகள் இல்லைங்களா? த்ரீ நீட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பசி தாகத்தை வந்து நம்ம சரி பண்றோம். வந்து நமக்கு வந்து ஹீட் கோல்ட்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல வீடு கட்டுறோம்.
வந்து கழிவு வெளியேற்றுதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வந்து 3 நீட்ஸ் நம்ம சரி பண்ணனாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போக முடியும். அடுத்த லெவல் 3 ப்ரொடெக்ஷன்ஸ் இல்லைங்களா? நம்ம வந்து வெளியில எனிமீஸ் அந்த காலத்துல எல்லாம் காட்டுல அப்படியேதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புலிசிங்க வந்து அவங்கள குகையில போய் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குடிசை கட்டி அதுக்கு ஒரு வேலி போட்டாங்க. வீடு கட்டினாங்க. வீட்டுல ஒரே ரூம்ல தான் எல்லாரும் சேர்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. தனியா பசங்களுக்கு தனித்தனியா ஒரு ரூம் பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்குள்ள தனித்தனியா ஒரு ஒரு டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க. அப்போ அந்த கல்ச்சரே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நேச்சர்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களா, நம்ம வீட இயற்கை பேரழிவுல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இந்த இந்த இதுக்கெல்லாம் நமக்கு பேசிக் மணி இருந்தா போதும். நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா நமக்கு வந்து பண்புகள். அப்பதான் வந்து நம்ம இந்த சம்பாரிச்ச பணத்தை நம்ம நல்லபடியா ஸ்பிரிச்சுவலா நம்ம வளர்ந்திருந்தோம்னா ஒரு மொராலிட்டி கிடைக்கும். நமக்கு ஒரு டியூட்டின்றது என்னன்றது புரியும். அப்பதான் நம்மளால தாராளமா வந்து சேரிட்டியும் பண்ண முடியும். வேண்டிய நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், பர்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் இருக்கும்போது இது 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 கம்ப்ளீட்டா இந்த 12 பிலாசபிஸ் ஆஃப் லைஃபே வந்து ஒரு பெரிய கிளாஸா நிறைய ப்ரொஃபசர்ஸ் எடுத்திருப்பாங்க. இதை வந்து கண்டிப்பா திருப்பி திருப்பி நீங்க கேளுங்க. ஏன்னா பைனான்சியல் ஹெல்த்துக்கும் இதுக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்கு. சோ உங்க பாடி வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு அசெட். இந்த மட்டும் நீங்க டெஃபினட்டா நீங்க காப்பாத்திக்கணும். ஏன்னா உங்களுடைய பாடி ஒர்த் crores of rupees. இட்ஸ் பிரைஸ்லெஸ். உங்களுடைய உடம்பு வந்து பிரைஸ்லெஸ். உங்களுடைய ஹார்ட் எடுத்துக்கங்க, லங்ஸ் எடுத்துக்கங்க, பிரெயின் எடுத்துக்கங்க, உங்களுடைய பிளட் எடுத்துக்கங்க, கிட்னி, லிவர், ஈச் ஆர்கன் இஸ் பிரைஸ்லெஸ். சோ இந்த ஆர்கன்ல ஏதோ ஒண்ணு கெட்டு போயிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி. ஏன்னா மாடர்ன் மெடிசன் வந்து இம்ப்ரூவ் ஆயிக்கிட்டு தான் இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். உங்களுடைய கிட்னி கெட்டு போச்சுன்னா இமிடியேட்டா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஆனா உங்களுடைய ஒரிஜினல் கிட்னிய நோ அமௌண்ட் ஆஃப் மணி கேன் ரீக்ரியேட் த மிராக்கிள் ஆஃப் யுவர் பாடி. சோ அதனாலதான் உங்களுடைய வெல்த் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல வைக்கிறதுக்கும் உங்களுடைய உடம்புலயே இருக்கு. அதுதான் பெரிய சொத்து. அந்த சொத்து நீங்க வந்து காப்பாத்திக்கணும். கண்டிப்பா உங்களுடைய சொத்தை வந்து நீங்க காப்பாத்திக்கணும். இப்ப ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா செவரல் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வர்த் crores. கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டயாலிசிஸ் பண்ணும். வாரத்துல 2 டயாலிசிஸ், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அம்மா கொடுப்பாங்களா, அப்பா கொடுப்பாங்களா, பசங்க கொடுப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இப்ப எல்லாம் வந்துடுச்சு இல்லைங்களா? அப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். லங் வேணாலும் கெட்டு போச்சுன்னா ஸ்மோக் பண்ணி பண்ணி லங் கெட்டு போச்சு, டிரான்ஸ்பிளான்ட் செலவு பண்ணும். அதுக்கு நீ காசு செலவு பண்ணிய ஸ்மோக்கிங்க்கு அந்த காசு நீ சேமிச்சிருந்தா உனக்கு லங் கெட்டு போகாது. நாளைக்கு நீ வந்து அதை டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அதே மாதிரிதான் கண்ணும். எப்ப பார்த்தாலும் லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்லயே உட்காந்து கண்ணு கெட்டு போய் அதுக்கப்புறம் கண்ணுக்கு அத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ற பதில் நார்மலா ஏஜிங்ல வந்து அது வேற கதை. பட் நம்மளும் வேணுக்கே இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம வந்து வர வைக்க கூடாது. பிரெயினுக்கும் அப்படிதான் நிறைய prevention is always cheaper than treatment இல்லைங்களா? நம்ம போயிட்டு சொல்றோம், ஐயோ டாக்டருக்கு லட்சமா காசு புடிங்கிட்டாங்களே. இந்த சென்டென்ஸ் இப்போ நான் கேக்குறேன். அப்ப எனக்கு சிரிப்பாதான் இருக்கும். அது வந்து வேற கதை. அது நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் பத்திரமா நம்ம காப்பாத்திக்கலாம் இல்லைங்களா? ரியல் வெல்த்னா ஒரு ஹெல்த்தியான பாடி, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட், ஒரு நல்ல பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் வந்து நம்ம வந்து மக்களுக்கு செய்யணும். இது வந்து நான் ஹெல்த்தி பாடி வந்த பிறகு செய்யறேன், பீஸ்ஃபுல் மைண்ட் வந்த பிறகு மட்டும் செய்யறேன் அப்படி இல்ல. ஆல் திஸ் வில் கோ டுகெதர். இது எல்லாமே வந்து ஒன்னா செய்யணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு பேரண்ட்ஸ் சொல்லி தராங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தராங்க, வந்து நம்மளே கொஞ்சமா கத்துக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரு மாதிரி இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேத்துக்கும் டிஃப்ரெண்ட் நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு டாக்டர் தவமணி பேசின பேஜ்ல நீங்க 3 திங்ஸ் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணலாம் இங்க. சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம டெய்லியுமே நம்ம கத்துக்கிறோம்.
ஆஸ் எ டாக்டர் உங்க பாடி தான் கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? அந்த உங்க உடம்பு வந்து ரொம்ப பெருசா ஒன்னும் கேட்கறதே இல்ல. நியூட்ரிஷியஸான சாப்பாடு போடுங்க, நல்ல தண்ணி குடிங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யுங்க, நல்லா தூங்குங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, எமோஷனல் பேலன்ஸ் வச்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் தான் நமக்கு வேதாத்ரி மகர்ஷியோடைய பிலாசபிஸ்ல நிறைய சிம்பிளா இருக்கு. உங்களுக்கு ஹெல்த்தி ஹேபிட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தி ஆர்கன்ஸ் இருந்துச்சுன்னா ஹெல்த்தி லைஃப், ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தி வெல்த் வந்துருது இல்லைங்களா? ஃபைனான்சியல் ஹெல்த் பிகின்ஸ் வித் பிசிக்கல் ஹெல்த். பாடி கிரியேட்ஸ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். பாருங்க, நம்மளுடைய பணத்துக்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கும் எவ்வளவு கனெக்ஷன். நம்ம நல்லா வேலை செய்யறோம், ஏர்ன் பண்றோம், நல்ல திங்க் பண்றோம், அன்னெசரி திங்ஸ் அவாய்ட் பண்றோம், நம்மளையும் நல்லா பாத்துக்கிறோம், நம்ம ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறோம், அதுக்கு மேல நம்ம சொசைட்டிக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் இல்லைங்களா? ஹெல்த் கிரியேட்ஸ் வெல்த். பாத்தீங்களா? வெல்த் இட் சப்போர்ட்ஸ் மோர் சர்வீஸ். நிறைய சர்வீஸ் பண்ணணும்னா நமக்கு நிறைய மீனிங் கிடைக்குது. யுவர் பாடி இஸ் காட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட். சோ அத வந்து நீங்க பாதுகாக்கிறது வந்து உங்களுடைய கடமை. ஒரு ஹார்ட் கெட்டு போச்சுன்னா காசு கொடுத்தா ஹார்ட் வந்துருது, பட் ஆனா அந்த ஒரிஜினல் ஹார்ட்டுக்கு ஈக்குவல் ஆகுங்களா? சோ அதனாலதான் உங்களுடைய பாடிய வந்து ஒரு சேக்ரெட் டெம்பிள். அதுக்குதான் மாஷி வேதாத்ரி டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பாடி ஒரு சேக்ரெட் டெம்பிள். டெய்லி உங்க உங்க ஹார்ட் மேல கை வச்சு உங்களுக்கே ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, ஐ வில் ப்ரொடெக்ட் மை பாடி, ஐ வில் நரிஷ் மை மைண்ட், I will balance my emotions, I will go spiritually, I'll create financial freedom, I will use my health and wealth to serve the humanity. இது வந்து நம்ம வந்து 45 மினிட்ஸ்லயே முடிக்க வேண்டிய செஷன்ன்றதுனால ஃபாஸ்டா நான் சொன்னேன். பட் இது வந்து யூடியூப்ல அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. பொறுமையா இன்னொரு வாட்டி இது பாருங்க, உங்களுக்கு வந்து லைஃப்ல என்ன இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கே புரியும். வந்து கமிட்மெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒன் திங் ஐ வில் ஸ்டாப் ஸ்பெண்டிங் ஆன் அன்னெசரியா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒன் திங் ஸ்டாப் பண்ணுங்க. ஃபைனான்சியல் ஹேபிட் ஐ வில் ஸ்டார்ட் டுடே. ஒன் சர்வீஸ் ஆக்டிவிட்டி ஐ வில் சப்போர்ட் அப்படின்றத வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணிக்கங்க. நமக்கு வந்து ஹெல்த்தும் இருக்கணும், வெல்த்தும் இருக்கணும். அதே டைம்ல நம்ம வந்து நிறைய சர்வீஸும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் செய்யணும். சோ வந்து நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கணும், அதே டைம்ல நம்ம கையில காசும் நமக்கு இருக்கணும். ஆனா நல்ல விதத்துல அதை வந்து சம்பாதிக்கணும். நமக்கு வேதாத்ரி மகர்ஷியோட லைஃபே ஒரு லெசன். அவரும் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஏழையாதான் அவரு பிறந்தாரு. சாப்பிடுறதுக்கே அவங்களுக்கு பத்தினா என்னன்றத கத்துக்கிட்டாரு. மூலமா அவங்க பெருசாகி நிறைய காசு வரும்போது நிறைய பீப்புளுக்கு அவங்க வந்து வேதாத்ரி மகர்ஷி ஹெல்ப் பண்ணாங்க. வந்து அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது பிளேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்ல அவர் 60 வயசுல புனர்ஜென்ம எடுத்து 95 வயசு வரைக்கும் நிறைய பீப்புள் அவருக்கு வந்து இப்போ ஆலியாருக்கெல்லாம் அந்த லேண்ட் டொனேட் பண்ணாங்க, நிறைய பீப்புள் மணி டொனேட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பீப்புளுடைய இன்னைக்கு நாம எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பேர் பயன் அடைகிறோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான வெல்த் கிரியேட் பண்ணி நிறைய பீப்புளுக்கு நம்மளும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் பிளெஸிங்ஸ். ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்டாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீராக. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும், பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கூகுள் பிக்சல் 6 போட்டிருக்கீங்க. உங்களோட பேரையும் ஊரையும் சொல்லிட்டு அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன் சென்னையில இருந்து பேசுறேன் டாக்டர். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான தலைப்பு இன்னைக்கு. ஆனா டாக்டரா இருந்துட்டு எப்படி நிதி பத்தி பேசுவாங்கன்னு சந்தேகம் வந்தது. ஆரோக்கியம் பத்தி தான் பேசியிருக்கணும். நிதியும் ஆரோக்கியம் சேர்த்து பேசுங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சொன்ன கமெண்ட்ஸு. ஆனா எனக்கு வந்து
நீங்க பேசுனத 40 நிமிஷம் பேசுனதுன்னா சரியா புரிஞ்சுக்கிட்டனா இல்லையா அப்படிங்கிற சில கேள்விகள் வழியா நான் தெரியப்படுத்துறேன். நீங்க விளக்கம் கொடுங்க. முதல்ல நீங்க சொன்னீங்க ஹெல்த் இஸ் பிரைசஸ் வெல்த்ன்னு சொல்லிட்டீங்க ஆரம்பத்திலேயே. அது உண்மைதான். அது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா அப்புறம் வரக்கூடிய சில வார்த்தைகளுக்கு கொஞ்சம் முரண்பான கருத்து தெரியுது. நான் சரியா புரிஞ்சுக்கலமா தெரியுது. எனக்கு என்னன்னு சொன்னா, மணி இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி எனிமின்னு சொல்லிட்டீங்க ஒரு இடத்துல. கரெக்ட். ஆனா அதே நேரத்துல மணி பிகம் சஃபரிங்னு சொல்லிட்டீங்க. இது ரெண்டும் எப்படி பொருந்தும்னு எனக்கு மனசு படல. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா தெரியல. அடுத்தது நமக்குள் வெல்த் இருக்கணும்னு சொன்னீங்க. இது நான் தப்பா புரிஞ்சுனா, நமக்குள் ஹெல்த் இருக்கணுமா இல்ல வெல்த் இருக்கணுமாங்கிறது சரியா எனக்கு பண்ணீங்க. ஃபைனான்சியல் வெல்த் இஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பணம் இருந்தா நிம்மதியே போடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பணம் இருந்தா நிம்மதி வரும்னு சொல்றீங்களே, இது எப்படி? இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமானது. சூப்பர் சூப்பர் கொஸ்டின்ஸ் ஐயா. நீங்க தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால கேட்க முடியும். ஏன்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது வேணும் அது வேணும் அப்படின்றது இல்ல. நாங்க பிறக்கும் போது குடிசல்ல பிறந்துட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்துட்டோம். அப்படியே நம்ம சாகணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? நம்ம கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு நல்லதா ஒரு வீடு கட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நம்ம இருந்துக்கலாம். அதே நம்ம ரொம்ப லாவிஷா என்கிட்டதான் பணம் இருக்குன்னு திமிரா நம்ம லாவிஷா இருக்கணும்ன்றது இல்ல. அந்த லாவிஷ்ன்றதுக்கு டெபினிஷன் இண்டிவிஜுவல். உங்களுக்கு ஒரு டெபினிஷன் இருக்கலாம், எனக்கு ஒரு டெபினிஷன் இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு டெபினிஷன் இருக்கலாம். நம்ம அந்த டெபினிஷனை பத்தி நம்ம திங்க் பண்ணல. நம்ம குடிசல்ல பிறந்தோம், தண்ணி கிண்ணி அடிச்சிச்சுன்னா குடிசல் அப்படியே அடிச்சிட்டு போயிடுவோம். காத்து கீத்து வந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வீடு தேவை, சேஃபான ஒரு வீடு தேவை. நீங்க அதை 1 கோடியில வாங்கலாம், 10 கோடியில வாங்கலாம். சோ தட் இஸ் வெல்த். வெல்த்னா நம்ம பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் போட்டுக்கணும் அந்த மாதிரி இல்ல. ஒரு நல்ல சரி, நல்ல ட்ரெஸ், நம்ம உடம்ப ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு ப்ரொடெக்டட் ட்ரெஸ் இருந்தா போதும். அந்த மாதிரி வெல்த். ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த காலத்துல நம்ம நினைச்சோம். அதுக்குதான் அசோகா மகாராஜா, புத்தா மகாராஜா, அவங்க எல்லாம் அந்த காலத்துல நிறைய காசு இருந்துச்சு. ஆனா அப்படியே விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த காசு எத்தனை விட்டுட்டு போனாங்க, போய் சர்வீஸ் பண்ணாங்க. உலகத்துக்கு நிறைய சர்வீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நினைச்சு பாருங்களேன், இப்ப நீங்க 70+ எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் உலகத்துக்கு சர்வீஸ் பண்றேன்னு உங்க வீட்டை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது இல்லைங்களா? எங்க போக முடியும்? காட்டுல போய் வாழ முடியுமா? இல்ல நம்ம ரோட்ல போய் நம்ம பிச்சை எடுத்து சர்வீஸ் பண்றோம், அதெல்லாம் முடியாத கதை. இப்ப டீம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனாலதான் நாம நம்மளுக்குன்னு ஒரு வீடை செக்யூர் பண்ணிட்டோம். இப்பவே நம்ம பசங்களுக்குன்னு எழுதி வச்சுட்டாலும் பசங்க கேக்குறாங்க, இது என் வீடு, நீ வெளியில போன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. காலகட்டங்கள் மாறிடுச்சு. அதனாலதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணனாலும் நம்ம கிட்ட டீசென்டான ஒரு வெல்த் இருக்கணும். வெல்த்னா என்னன்றது டெபினிஷனை பொறுத்து. உங்களுடைய வெல்த் டெபினிஷனும் என்னுடைய வெல்த் டெபினிஷனும் சேம் இல்ல. வாட் இஸ் யோர் கம்ஃபர்ட், வாட் இஸ் யோர் யூ கோ வித் தட். அதே மாதிரி என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வெல்த் சேர்த்துக்கலாம். இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்டு. சோ அதுதான் ஸ்பிரிச்சுவல். வெல்த் இஸ் நாட் எனிமி ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னேன் நானு. சோ நமக்கு மைண்ட் செட், நம்ம சின்ன வயசுல காசு இருக்கவங்க எல்லாம், பணக்காரங்க எல்லாம் சரியில்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்ட்ல போட்டிருப்பாங்க. அப்படி இல்ல, நம்ம அந்த மைண்ட் செட்டை நம்ம மாத்திக்கிட்டு நம்மளும் சம்பாதிக்கணும். அவங்ககிட்ட நல்ல இப்ப அதுக்குன்ட்டு சாராயம் வித்து சிகரெட் வித்தெல்லாம் சம்பாதிக்கணும்னு சொல்லல இல்லைங்களா? நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அது 4 பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அவங்களும் கான்பிடென்டா தான் விக்கிறாங்க இல்லைங்களா? அதுலயும் நிறைய பணம் வருது, அவங்களும் ஹாப்பியா தான் இருக்காங்க. சோ அதனால நீ எப்படி சம்பாதிக்கின்றது உன்னுடைய மனசு பொறுத்து இருக்கு. இதெல்லாம் தான் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இல்ல வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுக்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நமக்கு சொல்லி தருவாங்க. ஒரு இடத்துல பணம், பெண், பொன் பத்தி எல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கும் போது கொஞ்சம் நல்ல
எஃபெக்ட் வரும். சோ அதனாலதான் 45 மினிட்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா பேசினேன். இது பொறுமையா பேசியிருந்தா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் பேசியிருக்க முடியும். அதனாலதான் as a டாக்டர் எனக்கு வந்து ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட், வெல்த்தும் இம்பார்ட்டன்ட். சோ நான் எதை பேலன்ஸ் பண்ணுவேன், அப்போ பேலன்ஸ் பண்ணி தான் நான் பேசணும் இல்லைங்களா? சோ அதனாலதான் ஹெல்த் வெல்த் ரெண்டும் இம்பார்ட்டன்ட், ரிலேஷன்ஷிப்ஸும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம கூட 4 பேரு இருக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட்ன்றத பத்தி நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணேன். நன்றி தெரிஞ்சது டாக்டர். நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சந்தேகத்துக்கு. ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். மிக்க தேங்க்யூ. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைச்செல்வி சுகுமாரன் அம்மா, வாழ்க வளமுடன். கலைச்செல்வி அம்மா மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. இல்ல, நீங்க வந்து போன் நம்பர் வச்சுட்டு அவங்க பேர் இல்லாத இருக்கு பாருங்களேன், நீங்க பார்ட்டிசிபென்ட்ல போயிட்டு ரைட் சைடுல ஒரு 3 டாட் இருக்கும், அந்த டாட் கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் அப்படின்னு வரும். இப்போ உங்க பேர் அதுல போட்டுருங்க. பசங்களை தான் கூப்பிடணும் அந்த ஹெல்ப்புக்குன்னு இல்ல. பார்ட்டிசிபென்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேர் இருக்கும், பேர் பக்கத்துல 3 டாட் இருக்கு பாருங்க, இந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம்னு வரும். அப்போ உங்க பேர் அதுல போட்டுருங்க. இல்லைன்னா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா, யார் நீங்க என்ன தெரியல எங்களுக்கு. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா அம்மா, வாழ்க வளமுடன்மா. கவிதா அம்மா அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் கவிதம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். வெல் அண்ட் குட். அம்மா ஹெல்த்தும் வேணும், வெல்த்தும் வேணும். வெல்த் இருந்தாதான் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். நம்ம ஒரு சின்னதுன்னா கூட வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா அது கிடைக்காது, நம்ம கையில இருந்தாதான். நம்ம அடுத்தது நீங்க சொன்னீங்கம்மா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நமக்கு தேவையான பொருள் மட்டும் வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் சேகரிக்க கூடாது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அம்மா, இது நீங்க சொன்னது வந்து ஹெல்த் வெல்த். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட முதல்ல பணம் கட்டினாதான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியும். அதனால ஹெல்த் வெல்த்தும் தேவைம்மா, ரூபாவும் தேவைதான். நீங்க சொன்னது எல்லாம் ரொம்ப பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. இப்ப கிரெடிட் கார்டு இருக்குன்னு இஷ்டத்துக்கு வாங்குறாங்கம்மா, அந்த கிரெடிட் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. முதல்ல கிரெடிட் கார்டுல எவ்வளவு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க எடுத்துன்னு வந்துட்ட பிறகு அப்புறம் கட்டும் போதுதான் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. கரெக்ட். ஏன்னா கிரெடிட் கார்டு விக்கிறவங்களும் கான்பிடென்டா தான் விக்கிறாங்க இல்லைங்களா, லோன் கொடுக்கறவங்களும் கான்பிடென்டா தான் கொடுக்குறாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லா அத வந்து யூஸ் பண்ண கத்துக்கணும். அதான் பேங்க் லோன் கூட போன்லயே கேக்குறாங்க, வேணுமா? ஃபோர்ஸ் பண்றாங்க, எடுங்க 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 ஃபோர்ஸ் பண்றாங்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி கவிதா அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ரா அம்மா, வாழ்க வளமுடன். சித்ரா அம்மா மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா சித்ரா அம்மா. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, இன்னைக்கு சூப்பர்மா. ஃபுல்லாவே உடம்ப பத்தி சொன்ன, நிதி பத்தி, பணத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப வந்து நமக்கு வந்து பசங்க வந்து தேவையில்லாம திரும்ப கேக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த பணத்தை வந்து அவங்கள்ட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்காம இருக்காங்கம்மா. அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில பசங்க பேசுறாங்க. அந்த மாதிரி பசங்கள்ட்ட இன்னமும் எப்படிமா நல்லா அட்வைஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியும் இப்ப வளர்க்குறோம். அதுக்கு இந்த குழந்தைங்க வளர்க்கறதுக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருங்கம்மா. வாழ்க வளமுடன். கரெக்ட். ரியலி பேரண்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு வந்து நல்ல ஒரு நேக்கும் இருக்கணும் இல்லைங்களா. சில பீப்புள் வந்து நிறைய இடத்துல நான் பாக்குறேன், எங்க அப்பா அம்மா செய்யாததை நான் என் பசங்களுக்கு செய்யணும்ட்டு அளவுக்கு மீறி செய்யறாங்க. எங்க அப்பா ஏதோ நான் கேட்டேன்னா ஸ்ட்ரிக்டா குடுக்காம விட்டுட்டாங்க, அதனால எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பசங்க எது கேட்டாலும் வாங்கி வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால நம்ம அந்த 3 questions நம்ம கேட்டுக்கணும். இஸ் இட் ரியலி நீடட்? இந்த பசங்களுக்கு இது தேவையா? அவங்களுக்கு புரியல. அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்பா வந்து கடன் வாங்கி கொடுக்குறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியாம கடன் வாங்கி கொடுக்குறாங்க அப்பா அம்மா. இதெல்லாம் தப்பு. அது நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுங்க, அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு செய்யுங்க.
நம்ம வந்து பேசிக் போன் இப்ப வாங்கி தரோம். ஐபோன் வந்து நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோன்னு சொல்லலாம் நம்ம. நம்ம ஐபோன் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. அவங்களுக்கு அதோட ஆசை தீராது. எவ்ரி இயர் புது ஐபோன் வந்துட்டே இருக்கும். எவ்ரி இயர் அவங்க கேட்பாங்க. அந்த நாம என்ன பண்றோம், அது அந்த போன் கெட்டு போற வரைக்கும் அந்த போனையே தான் யூஸ் பண்றோம். நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியுது. பசங்களுக்கும் அந்த வேல்யூ தெரியணும்னா அவங்க சம்பாதிச்ச காசு அவங்க செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னா என்னன்னு புரியும். நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து அவங்கள ஃபீட் பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லா அத வந்து இல்லைன்னா அவங்க கோச்சுக்குவாங்களேன்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்க நல்லதுக்கு தான் நம்ம சொல்லி தரோம். அவங்க வந்து பணத்தினுடைய வேல்யூ கத்துக்கிட்டோம்னு தான் நம்ம சொல்லி தரோம். பாருங்க, நம்ம செத்த பிறகு அந்த காசு எல்லாம் அவங்களுக்கு தானே போகுது இல்லைங்களா? நம்ம கேர்ஃபுல்லா தான் செலவு பண்றோம். பட் அதுக்குன்ட்டு இந்தாடா என்கிட்ட காசு இருக்கேன்னு இப்பவே எடுத்து கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். நாளைக்கு உங்க லைஃப்லயும் ஏதோ ஒரு கஷ்டம் வரலாம். அப்போ நீங்க எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க கை கீழே போய் நிக்கணும் நீங்க. அப்ப அவங்க நீங்க எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அதே மாதிரிதான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க பர்பஸ்ஃபுல்லா செய்யல. ஜஸ்ட் ஒரு மாதிரி. அதனால நம்ம ஏன் அடுத்தவங்க கை ஏந்துடும். அதனால நமக்குன்னு கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. கில்ட்டி ஃபீல் பண்ணாதீங்க. பசங்க கேட்கும் போது, ஓ என்கிட்ட காசு இருக்கே அவனுக்கு கொடுக்காம விட்டுட்டேனேன்னு கில்ட்டி ஃபீல் பண்ணாதீங்க. தேவையா பாருங்க. தேவை இல்லாதத அவங்களே சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கு ஃபர்மா அவங்களுக்கு எடுத்து சொல்லு. ஓகேங்கம்மா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மாமா வாழ்க வளமுடன். டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, ரொம்ப வித்தியாசமா நாங்க எதிர்பார்க்காத தலைப்பு. உடம்ப பத்தியே உங்கள்ட்ட கேட்டுட்டு ரொம்ப நன்றிமா. நிறைய ஆளுங்க இருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணு, இப்ப நாம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணல. பணம்ங்கிறது அதை பத்தி சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட கிடையாது. ஏன் பேசிக்கா நம்ம பிள்ளைல படிக்க வச்சு சாப்பிட்டாலே போதும். ஆனா பிள்ளைங்க நல்லா படிச்சாங்க. பணம் எனக்கு ஒரு பொருட்டா இல்லை இப்ப. அதாவது எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு. எனக்கு தொண்டு செய்யற அளவுக்கு எனக்கு உடம்பு இருக்கு. நல்லா இருக்கேன். ஆனா இப்ப நான் ராஜபாளையம் போயிருந்தேன். ஒரு பொண்ணு உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொன்னா. பழனியம்மாள் முருகன் தம்பதிகளுக்கு அமுதன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நீங்க தான் வாட்ஸ்அப்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு கூட சொன்னான். அவ பாருங்க 15 வருஷம் சென்று. ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப சொன்னா. அவங்கள ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த குழந்தைய நல்லா பாதுகாத்து வளர்க்குறா. ஆனா அந்த 15 வருஷ வாழ்க்கையுமே அவங்களுக்கு எப்படி போச்சு, பொருளாதாரத்துல ரொம்ப இதா. ஆனா அப்படி இருந்தா அவங்க வந்து இப்ப அந்த பிள்ளைய ஆன்மீகமா வளர்க்குறாங்கம்மா. ஆனா இன்னைக்கு நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் அனுப்பிச்சாங்களோ அதை ரொம்ப பேர் அணிவிக்கிறாங்க. பேசிக்கா வட்டிக்கு வாங்குறாங்க. அதுக்கு மேல இந்த பிள்ளைங்களுடைய அணத்தல் வந்து பொறுக்க முடியல. பணக்கார பிள்ளைங்களை பார்த்தா அதுகளும் கேக்குதுங்க. இப்ப எங்க காலத்துல எங்க பிள்ளைங்க எல்லாம் சொன்னபடி கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் வாழ்க்கையும் பார்க்கல. இன்னைக்கு இந்த என்னமா பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம். ஆனா அத என்ன பண்றது என்ன அப்படின்னு. எனக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, ரொம்ப பேரை பாக்குறேம்மா. 10 வருஷம் 12 வருஷம் இதெல்லாம் இப்பதான் கூடி போச்சு. இதான் சாப்பாட்டுடைய அணுகுமுறை. அவங்களுக்கு எல்லாம் அதாவது ஒரு குழந்தைய பாக்குறதுக்கு 30 லட்சம் செலவு பண்றாங்க. அப்படிலாம் இருக்காங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு நியதி வேணும். நீங்க தான் இதை பத்தி இன்னொருக்கா சொல்லணும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச் அம்மா. ராசிபர் அங்க ஒரு இடத்துல நான் ஏதோ சர்வீஸ் பண்ணிருக்கேன். அந்த குழந்தை அழகா வளருதுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கே தெரியாம எவ்வளவு சர்வீஸ் பண்றோம். எவ்வளவு பேத்துக்கு அது நல்லது நடக்குது. இது பேரு தான் சர்வீஸ் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து நான் இன்னுமே துபாயில உட்காந்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு நிறைய சர்வீஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங், என்கிட்ட ஐ ஹாவ் எனஃப் மணின்ற ஃபீலிங் வரணும்னா என்கிட்ட இருக்கிற காசு நான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்க தேவையில்லை. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. பசங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்து அவங்கள பேம்பர் பண்ண தேவையில்லை. சில இடத்துல நம்மள கோச்சுக்குவாங்க பசங்க, அம்மா கிட்ட காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்குது அம்மான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற உத்தேசம் இல்ல. அவங்க வந்து நல்ல பழக்கங்கள் பழவட்டும்னு சொல்லிதான் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஃபர்மா இருக்கிறோம். அவங்களா வேல்யூ தெரியணும். நம்ம அளவுக்கு மீறி எடுத்து கொடுத்தோம்னா, இப்ப லாஸ்ட் கவிதம்மாக்கு சொன்னதேதான், நம்ம எல்லாம் இருக்கிற காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு எமர்ஜென்சிங்கும் போது நம்ம அவங்க கையில போய் நிக்கணும். அந்த காலத்துல உங்க பசங்க எல்லாம் சொல்ற பேச்சு கேட்டாங்க. இந்த காலத்து பசங்க வந்து
கூகுள் சொல்ற பேச்சும் சோசியல் மீடியா கண்டிப்பா சொல்ற பேச்சும் தான் கண்டிப்பா கேக்குறாங்க. அந்த பசங்களை வளர்த்துறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு பேரண்ட்ஸுக்கு. சோ அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது வேற இடத்துலயும் இப்படிதான் இருக்காட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிடுறோம். ஆயிட்டு இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாம வந்து மாத்திக்கிறோம். சில இடத்துல வந்து வில்லேஜ் சர்வீஸ்க்கெல்லாம் போனா அங்க சிப்ஸ் பாக்கெட்டா தொங்கும் பாருங்க. பாட்டி பேர பசங்களை நல்ல கொஞ்சம் அன்பு வேணும்னா சிப்ஸ் பாக்கெட் நான் வாங்கி கொடுத்து ஐ லவ் யூ பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சிப்ஸ் வேண்டாண்டான்னா ஐ ஹேட் யூ பாட்டின்னு உடனே, ஏன்னா உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியுது. அந்த காலத்து பசங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வேணாண்டா சிப்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு, சரிம்மா நீ என்ன சொல்றப்போ அது கரெக்ட்னு சொன்ன பசங்க இன்னைக்கு அந்த பேர பசங்க மாறிட்டாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம கொஞ்சம் மாத்திக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண கத்துக்கணும் இல்லைங்களா? தேங்க்யூ. அந்த பொண்ணு உங்களை ரொம்ப சொன்னாமா, பழனியம்மாள் முருகன் அமுதன் அழகான பையன் 2 நாள் வந்திருந்தான் அறிவுத்திரு கோயில்ல. அங்க ராஜபாளையத்திலேயே வந்து அப்ப சொன்னாங்க, டாக்டர்மா எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முகமே தெரியாது, ஆனா எப்படி ஒரு சர்வீஸ் பாருங்களேம்மா. இன்னைக்கு இந்த ஸ்பீச்சுக்கு இதை சொல்லி நன்றிமா, ரொம்ப நன்றி. வாழ்க வளம். நன்றி நன்றி. மிக்க நன்றி கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் உமாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து கலைச்செல்வி சுகுமாரன் அம்மா, வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம் டாக்டர், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்ல இருந்து கலைசெல்வி என் பேரு. நீங்க சொன்ன ஸ்பீச்ல நிறைய நான் ஃபாலோ பண்றேன்ற ஒரு திருப்தியோட, ஹெல்த் வெல்த் ரெண்டுமே எனக்கு வந்துட்டு அளவோட இருக்கு. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா ஃபுல்ஃபில்லா இருக்கேன். எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின். இப்ப கண் தானம், இரத்த தானம்லாம் பண்ற மாதிரி நான் காலமாயிட்ட பிறகு உடல் தானம் பண்றதுக்கு நானும் எங்க ஹஸ்பண்டும் உயில்ல எழுதி வச்சிருக்கோம். பிள்ளைங்க கூட அதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க உங்களுக்கு ஆசைப்படுறத நாங்க நிறைவேற்றுறோம்ட்டு பசங்களும் சொல்லிட்டாங்க. எல்லார்கிட்டயுமே ஓரளவுக்கு நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். என்னுடைய விருப்பத்துக்கு வந்து நான் என்ன பண்ணணும், ரூல் ஐ மீன் கர்நாடகா கவர்மெண்ட் ஆர் இந்தியன் கவர்மெண்ட்ல நாங்க என்ன பண்ணா இதை வந்து நாங்க சக்சஸா பண்ண முடியும். எனக்கு வந்து 64 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். மை ஹஸ்பண்ட் வந்து 73 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ 2 பேருமே ஓரளவுக்கு நல்ல உடல்நிலையோட இருக்கிறோம். எங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. அது 10 வருஷமா அவரு ஆரோக்கியமா இருக்காரு. ஸோ எனக்கு உங்களை தொடர்பு கொண்டு நான் அடுத்த விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க நம்பரை எனக்கு கொடுத்தா நான் வாட்ஸ்அப்ல பேசுவேன். இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்ல முடியுங்களா? ஓகேங்கம்மா, நீங்க நம்பர் வாங்கிக்கங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு இந்த சபையில சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உடல் தானம், கண் தானம், எனிவே நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடி டீகே தான் ஆக போகுது. அது ஏன் நம்ம 4 பேத்துக்கு தானம் கொடுக்க கூடாது? ஏன்னா உங்க உடல் உறுப்பு அவ்வளவு ஆரோக்கியமா நீங்க பாத்துக்கிட்டீங்க. சோ அப்போ உங்களுடைய உடல்ல வந்து தானம் கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதை நீங்க ஷேர் பண்ணும்போது நிறைய பீப்புள் வில் கம் ஃபார்வர்ட் டு டொனேட் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்பர் எடுத்துக்கங்க. குட், நீங்க வந்து உங்க பசங்க கிட்ட சொல்லிட்டீங்க. பட் பசங்க யார கான்டாக்ட் பண்ணணும்ன்றதும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரியும் வராங்க. யார்கிட்ட அவங்க பசங்க வந்து யாருக்கு இமீடியட்டா போன் பண்ணுன்றதும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணி வச்சுக்கணும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நாம போய் அது ஏதாவது கூகுள் ஐ மீன் வெப்சைட் அட்ரஸ் எதனா இருக்கா டாக்டர்? இல்ல, நீங்க கூகுள்லயே போடுங்க, ஐ வாண்ட் டு டொனேட் மை பாடி ஆஃப்டர் மை டெத் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ப்ரொசீஜர்ஸ் போடுங்க. ஏன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இல்ல எது வருதுன்னு பாருங்க. இப்ப கவர்மெண்ட் வந்து எடுத்துக்குதுன்னா அதுக்கு ஒரு சைட் இருக்கும். இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எடுத்துக்குதுன்னா அதுக்கு ஒரு சைட் இருக்கும். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கூகுள் பண்ணுங்க, தெரியும் உங்களுக்கு. உங்க நம்பரை யார்கிட்ட கேட்கலாம் மேடம்? என் நம்பர் எடுத்துக்கோங்க, 903. ஒன்லி திங் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஸ்பீச்ல இருக்கும்போது எனக்கு பேச முடியாது இல்லைங்களா? வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க உங்க பேரு சொல்லி. நான் டைம் ஆகும்போது 903 602 602 9965
9965. 1 second. 9036029965. கரெக்ட் கரெக்ட். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட், வாழ்க வளமுடன். ஓகே மேம், நன்றி உமாமா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. உங்களோடது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சோ சாட் பாக்ஸ்ல அம்மாவோட நம்பரும் போட்டிருக்கிறேன், எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். ஓகே, அடுத்தது அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன், யங்கஸ்ட் லேடி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க விளக்கேந்திய மனிதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் வாழ்க கழிச்சு வளமுடன். கேக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு உங்களை பார்த்தாலே. உடம்புல உள்ள தொய்வெல்லாம் போயிடுது. ரொம்ப சந்தோஷம். நல்ல தலைப்பு. அம்மா உடம்பையும் மனசையும் பத்தி தான் பேசுவீங்க. இன்னைக்கு நிதி ஆரோக்கியங்கிறத பத்தி வித்தியாசமான ஒரு புதிய கோணத்துல சிந்தனை பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம், நல்லா இருக்கு. நிச்சயமா அந்த ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டவங்க எல்லாம் நிதி ஆரோக்கியம் இல்லாம தான் ரொம்ப தவிக்கிறாங்க. முக்கியமா சாப்பாடு கூட இல்லாம தவிக்கல, இந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க சொன்னது உபயோகமா இருந்திருக்குமா. இந்த 4 உண்டியல் சொன்னீங்களே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி பிள்ளைகளை பழக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல எடுத்துக்காட்டா இருந்ததுமா. மொத்தத்துல உங்களுடைய ஸ்பீச் வந்து எப்படி சொல்றது, நீங்க சொன்னீங்க, இதை சொல்லிடுறேன், மறந்துடுவேன். மனசுல இருக்கணும். பணம் நம்மகிட்ட இருக்குங்கிறது மனசுல இருக்கணும்னு சொன்னீங்க. மனசுல அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வேற எங்க இருக்க கூடாது? ஏன்னா வந்து பீப்புளுக்கு வந்து நிறைய பணம் இருக்கும், இப்பவும் என்கிட்ட பணம் இல்லைன்ற ஃபீலிங். சில பீப்புள் கிட்ட பணமே இருக்காது. அந்த அம்மா கீரை விக்கிற அம்மா எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கீரை விக்கும், ஆனா சுரிச்சுக்கிட்டே ஹாப்பியா விக்கும். அதுகிட்ட நான் கேட்டேன், என்ன சீக்கிரம் மேடம், நான் வந்து 200 ரூபாய் கீரை வாங்குறேன் மேடம், எனக்கு மேக்சிமம் 50 ரூபாய் கிடைக்கும். இதுல 30 ரூபாய் என் பசங்களுக்கு கொடுத்துருவேன், 20 ரூபாய் எனக்கு வச்சுக்குவேன். டெய்லி நெக்ஸ்ட் டே அகைன் 200 ரூபாய் கீரை வாங்குவேன். சந்தோஷமா இருக்கு மேடம்னு சந்தோஷமா சொல்லுது. அந்த அம்மா கிட்ட இருக்கிற சந்தோஷத்துக்கு விலையே இல்ல. சில கோடீஸ்வரர் பீப்புளையும் நான் மீட் பண்ணிருக்கேன். கோடி கோடியா பணம் இருக்கும், ஆனா அவங்க கிட்ட என்கிட்ட பணம் இல்ல ஒரு மாதிரி அந்த ஒரு அபண்டன்ஸ் ஃபீலிங், அது பேரு. அந்த அம்மா கிட்ட அபண்டன்ஸ் ஃபீலிங் இருக்கு. இந்த பணக்கார அம்மா கிட்ட அபண்டன்ஸ் ஃபீலிங்கே இல்ல. அந்த மாதிரி பீப்புள் அதுதான் மைண்ட்ல இருக்கணும். நம்ம கிட்ட சர்வீஸ் பண்ணணும்ன்ற மைண்ட் செட். இந்திராணிமா, நீங்க தான் யங்கஸ்ட் ஆஃப் த குரூப் இல்லைங்களா, 80+ இல்லைங்களா? உங்களுடைய நிதி ஆரோக்கியத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க உடல் ஆரோக்கியம் இருக்கு, அதனாலதான் இந்த ஏஜ்லயும் வந்து ஜூம்ல வந்து இவ்வளவு அழகா நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? நிதி ஆரோக்கியம். ஆமாமா, சின்ன வயசுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி சிக்கனமா செலவு பண்றது, அனாவசியமா செலவுகளை தவிர்க்கிறது. சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல் லைஃப், ரொம்ப அந்த ஹாஸ்டல் லைஃப் எனக்கு அதனால கத்து கொடுத்தது. கையில பணத்தை மிச்சம் பண்ணி வச்சுக்கணும்ன்றத. அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு மேல ஹாஸ்டல்ல இருந்தேன். கல்யாணம் ஆன பிறகு அடுத்தடுத்து குழந்தைங்க பிறந்த உடனே நம்ம அவசியம் பணத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2 பேரும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தா கூட தேவை இருக்கும், 4 பசங்க அப்படின்னு சொல்லி சிக்கனம் தாம்மா. ஒரே இது எல்லாத்தையும் அளவறிஞ்சு செலவு பண்றது, தேவைக்கு மீறிய எதுக்கும் ஆசைப்படுறது இல்லம்மா. அதனாலதான் மத்தவங்களுக்கு என்னால கொடுத்துக்கிட்டு இருக்க முடிஞ்சது. அப்போல இருந்து நான் வந்து கொடுக்க முடியுதுன்னாக்க எனக்கு தேவையை நான் குறைச்சுக்கிட்டதுனால. அது இப்போ நான் உங்களுக்கு கூட தெரியும், சமீபத்துல ஒரு வில்லேஜ தத்தெடுத்து கிராமிய சேவை திட்டத்துக்காக கொடுத்தேன். அது எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஏன்னா இப்ப நான் என்னோட பென்ஷன் தான், பிள்ளைகள்ட்ட எல்லாம் நான் எதுவும் கேட்கல, கொடுங்கன்னு சொல்ல பர்மிஷன் மட்டும் கேட்டேன். அவங்க எல்லாம் ஓகேன்ட்டாங்க. உன்னோட இது பணம் எங்களுக்கு
போதுமானது இருக்கு, நீ கொடுன்ட்டாங்க. இருந்தாலும் சிலருக்கு நமக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாமே, நமக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு இருக்கலாம் மேபி. ஆனா நான் அதை இன்னும் அதிகப்படுத்தணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன்மா. எந்த வகையில சர்வீஸ் பண்ண முடியுமோ, நீங்க சொன்ன மாதிரி வயசாயிடுச்சு, இனிமே என் உடலால நான் தொண்டு பண்ண முடியாது, பொருளால பண்ணலாமே. பாரதியார் சொன்ன மாதிரி பொருளால செய்யலாமேன்னு ஒரு எண்ணம் இன்னமும் ஓடிட்டு இருக்குமா. அதுக்கான ஏற்பாடுகளை யோசனைகளை கேட்டு சில பேராசிரியர்கள்ட்ட சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இன்னொரு சந்தேகம் எனக்குமா, இப்ப அந்த அம்மா கேட்டாங்க பாருங்க, உடல் தானம். எனக்கு அது ரொம்ப நாளா அந்த எண்ணம் உண்டு. நான் வேலை பார்க்க போதுல இருந்தே இப்படி உடல் தானம் பண்ணணும். நான் எப்பவுமே ஆக்டிவா இருப்பேன்மா, அது நான் பெருமையா சொல்லிக்குவேன். நைட்டு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்துருவேன். காலையில எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க, மத்தவங்க சொல்ல கேட்பாங்க. அந்த அளவு நான் ஹெல்த்தியா, வீட்டுல பிரசவம் ஆயிடும், 10 நாள் கூட ஓய்வா இருக்க மாட்டேன். இது முடிஞ்ச உடனே நான் 4 பசங்கம்மா, 4 ஒரு பொண்ணு 3 பையங்க, எல்லாம் அடுத்த 2 வயசு தான் வித்தியாசம். நானே பாத்துக்குவேன், என்னோட வேலையெல்லாம் நானே பாத்துக்குவேன். அதனால நம்ம உடம்ப நம்ம தானம் பண்ணணுங்கிறது எனக்கு அப்பவே ஒரு எண்ணம். இந்த சொன்ன உடனே எனக்கும் ஞாபகம் வந்து ப்ரொசீஜர் எல்லாம் கேட்டு பையங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க யார்கிட்ட பார்க்கணுமோ பார்த்து எனக்கு அந்த ஏற்பாடு பண்ணுங்க. என் உடல்ல எந்த உறுப்புகள் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம். உடல் ஃபுல்லா கொடுத்துரு, தகனம் பண்ணி சடங்கு சாங்கியம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோட இது சரியா? இன்னொன்னு, என்னோட வயசுக்கு இந்த உடம்புல உறுப்புகள் உபயோகப்படுமாங்கிறத சொல்லுங்கம்மா. உங்களுடைய வயசு 84 ஆயிடுச்சு. 84 ஆயிடுச்சு. 84மா. பணம் மட்டும் கொடுக்கல, உங்களுடைய டைம் பாருங்க. எவ்ரி டைம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட் பண்றீங்க. இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன், இதனால எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல் ஆச்சு அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணும்போது இங்க இருக்கிற எத்தனையோ பேத்துக்கு, இன்க்ளூடிங் மீ, நான் 80 இயர்ஸ் 84 எல்லாம் ஆச்சுன்னா இந்திராணி அம்மா மாதிரி நானும் ஜூம்ல வந்து எல்லாத்துக்கும் நிறைய கொடுக்கணும், சர்வீஸ் கொடுக்கணும்ன்றது எல்லாத்துக்கும் தோணுது. பாத்தீங்களா? உங்களுடைய பணம் மட்டும் இல்ல, உங்களுடைய டைம் கூட பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா. 60 ஆனாலே எனக்கு வயசாயிடுச்சின்னு பெட்ல படுத்துக்கிறாங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒரு நர்ஸ் வச்சுதான் பாத்துக்க வேண்டி இருக்கும். நீங்க பாருங்க, உங்க ஹெல்த் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கும் வந்து நீங்க வந்து 4 பசங்கிட்டயும் பேசுறீங்க. போன வாட்டி சொன்னீங்க குக் கூட நான் தான் பண்ணனேன்னு, நீங்க இல்லைங்களா? ஆமாமா. நீங்களே குக் பண்ணிக்கிறீங்க, நீங்களே பைனான்சியலி இண்டிபெண்டா இருக்கிறீங்க, பசங்களும் ஆசையா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய டைமையும் அழகா ஸ்பெண்ட் பண்றீங்க. சூப்பரான குவாலிட்டி. நீங்க உடல் தானத்துக்கு வந்து நீங்க பசங்க கிட்ட நீங்க சொல்லிடுங்க. இப்ப அந்த அம்மாக்கு சொன்ன மாதிரிதான் அவங்க கூகுள் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி கூகுள் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும் இது எங்க தானம் பண்ணணும், எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்ட்டு. ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை உங்ககிட்ட சைன் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த டைம்ல அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கரெக்ட் இல்லைங்களா? நம்ம யாருக்கோ ஹெல்ப் ஆகலாம், யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுவே ரொம்ப சந்தோஷமா. எனக்கு சந்தேகம் என்னன்னா, வயசாயிடுச்சே, உறுப்புகள் உபயோகப்படுமான்னு கேக்குறேம்மா. அவங்க அவங்க வந்து அவங்க பாப்பாங்க, உறுப்புகள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு இருந்தாதான் எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க. கண்ணெல்லாம் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறீங்களா? கண் தானம் பண்ணலாம். உங்களுடைய சில பார்ட்ஸ் எல்லாம் அவங்க பாப்பாங்க, இம்பார்ட்டன்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. இப்பெல்லாம் சின்ன வயசு பசங்களே குடிச்சு எல்லாத்தையும் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்களே. நீங்க இவ்வளவு ஹெல்த்தியா இருந்திருக்கீங்க. ஏதோ ஒண்ணு, அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கூட இருக்கும், அது எனக்கு தெரியல என்ன ஏஜ் வரைக்கும் நம்ம குடுக்கலான்ட்டு. இதெல்லாம் வந்து அங்க கூகுள் பண்ண தெரியும். நானும் பாக்குறேன், நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் நானும் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா போச்சு. கலைசெல்வி அம்மாவும் நீங்களும் ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ். வாழ்க்கை வளமுடன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிமா. என்னுடைய வாழ்த்துக்கள்.
நீங்கள் உங்கள் சேவையும் தொடர்ந்து சமுதாயத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறையர்களாலும் குருவர்களாலும் நீடூழி வாழ வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். உமா அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டாக்டர் அம்மா சொன்ன மாதிரியே தான் நானும் நினைக்கிறேன். நம்மளும் இந்த ஏஜ் 80+ வரும்போது இந்திராணி அம்மா மாதிரி நம்மளும் ஜூம் ஆன் பண்ணி உட்கார்ந்து கேட்கணும், சொல்லணும் அப்படின்ற ஆசை வருது உங்களை பார்க்கும்போது. சோ எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம், உடல் தானம் பண்ணணும்ன்ற எண்ணம். சோ எல்லாமே சிறப்பான எண்ணங்கள்மா. உங்ககிட்ட இருந்து நாங்க ஒவ்வொரு முறையும் கத்துக்கிட்டே இருக்கிறோம். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக IQOOZ5 ஆழியார்னு இருக்கு. நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு உங்க பேரையும் ஊரையும் சொல்லிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. பேர் என்னங்கம்மா? கண்ணம்மாள். கண்ணம்மாள்ங்கம்மா. கண்ணம்மாங்களா? கண்ணம்மாள். அம்மா இன்னைக்கு இந்த ஸ்பீச் கேட்க முடியலைங்கம்மா. ஆன் பண்ணா கெஸ்ட் வந்துட்டாங்க. உங்க ஸ்பீச் இன்னைக்கு கேட்க முடியல. யூடியூப்ல ஆன்லைன்ல இருக்கும். இது இன்னொரு 3 daysல அது போட்டுருவாங்க. நீங்க கண்டிப்பா கேளுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா கேக்குறேங்கம்மா. கேட்டுட்டு அங்க கீழே கூட கமெண்ட்ஸ் போடலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் அங்க கீழே இருக்கும் அந்த யூடியூப் லிங்க்ல. சரிங்கம்மா கமெண்ட்ஸ் எல்லாம் போடலாம். சரிங்கம்மா சரிங்கம்மா. அம்மா போன தடவை உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்ல பேர் அனுப்பியிருந்தேங்கம்மா. வாய்ஸ் மெசேஜ் போடுங்களேன். நிறைய எனக்கு உங்ககிட்ட டைரக்டா பேசிக்கலாம். எனக்கு அப்படி அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்களா. அதனால உங்ககிட்ட டைரக்டா பேசலாம். நீங்க தான் சொன்னீங்க உங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசணும்னு எனக்கு கூப்பிடுங்க. நீங்க அதுல போட்டீங்களா? நான் கண்ணம்மாள்னு போட்டிருக்கீங்களா? கண்ணம்மாள் போட்டு நீங்க கேட்டிருந்தீங்க. நானும் கண்ணம்மாள் கோயவேன்னு போட்டிருந்தேங்கம்மா. என்ன இன்னும் கொஞ்சம் டீடைல் கேட்டா நம்ம பதில் வரலன்னா அது பாட்டுக்கு கீழே போயிடும் இல்லைங்களா? அப்படிங்களா? திருப்பி போடுங்க. ஏன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். எனக்கு யாருன்னு தெரியாம நான் எப்படி பேச முடியும் இல்லைங்களா? நான் கண்ணம்மா, நான் ஆலியார் ஜூம்ல உங்ககிட்ட நான் பேசினேன். இது பத்தி நான் பேசணும்ட்டு ரைட்ல வாய்ஸ் இருக்கும் பாருங்க. அதை அழுத்துனீங்கன்னா நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். உங்க ஏஜ் என்னங்கம்மா கண்ணம்மாள்? 70ங்கம்மா. சூப்பர். இப்ப வாய்ஸ் மெசேஜ் கத்துக்கங்க. வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பா நான் பேசுறேன். சரிங்கம்மா. மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். சரிங்கம்மா போடுறேங்கம்மா. சரிங்கம்மா தேங்க்ஸ்மா. நான் எனக்குமேம்மா நான் உறுப்பு தானம் பண்ணலாம்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேங்கம்மா. நானும் இது என்ன ரொம்ப நாள் எனக்கு இருக்குங்கம்மா. நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா அது உறுப்பு தானம் செய்யறதுன்னா அதுக்கு உங்களுக்கு பக்கத்துல யாரு இருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணும் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டைம்ல அத பத்தி நான் சொல்றேன். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இத பத்தி. சரிங்கம்மா. உங்களுக்கு மறுபடியும் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேங்கம்மா. எனக்கு தெரியாத நான் பிள்ளைகளை வச்சுதான் கூட செய்யணுமா? குடுங்க. அப்பதான் எனக்கு புரியும். இல்லைன்னா தெரியாதவங்க கிட்ட நான் எப்படி பேசுறது இல்லைங்களா? அது ஏதோ தெரிஞ்ச வாய்ஸ் தெரிஞ்சவங்கன்னா நான் பேசுறேன். கேட்டிருந்தீங்க. நான் கண்ணம்மாள் கண்ணம்மாள் கணபதி கோபின்னு சொல்லியிருந்தேன். போட்டிருந்தீங்க. இப்ப எனக்கு நினைப்பது ஹாய் அப்படின்னு போட்டீங்க. ஹாய்னா உங்க சிஸ் தானே கேட்பேன் நான் இல்லைங்களா? சரி சரிங்க. நான் அது எங்கேயோ கீழே போயிருந்திருக்கோம். இன்னைக்கு திருப்பி போடுறேங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து கண்ணம்மாள் இருக்கு. அவங்களா வேற ஏன் தெரியல. மைக் அன்மியூட் பண்ணிருக்கிறேன். பேசுங்க. அடுத்து குருவம்மாள். வாழ்க வளமுடன். குருவம்மாள் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நான் குருமால உங்க டாக்டர் பேசுறேன், கனகவல்லி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது டாக்டர். தேங்க்யூ சோ மச்ங்க. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்வி என்னங்க டாக்டர், இப்போ எனக்கு
ஏஜ் வந்து 42 ஆயிடுச்சு. சோ அப்ப இந்த வெள்ளெழுத்து ப்ராப்ளம் சேர்ந்து வருது. இதுக்கு நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணலாமா? என்ன சொன்னீங்க? ஐ மீன் பக்கத்துல இருக்கிறது கொஞ்சம் சரியா தெரிய மாட்டேங்குது மேம். தூரத்துல பக்கத்துல இருக்கிறது வெள்ளெழுத்து. ஓ, ஐசைட் ப்ராப்ளமுங்களா? ஆமா டாக்டர். ஷார்ட் சைட், லாங் சைட். ஓகே ஓகே ஓகே. ஷார்ட் சைட், லாங் சைட்னா ஒரு வாட்டி ஐ செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர் இல்லைங்களா? பண்ணணும் மேம். இல்ல எக்ஸசைஸ்ல நம்ம இத ரெடியூஸ் பண்ண முடியுமா? ஐயோ, நமக்குதான் கண் எக்ஸசைஸ் அழகா இருக்கே. நம்ம எவ்வளவு அழகா 7 ஸ்டெப்ஸ் பாருங்க, மேல கீழே லெஃப்ட் ரைட்டு, ரொட்டேஷனு, டிஸ்டன்ஸ் பாக்குறோம். அது இல்லாம நீங்க கம்ப்யூட்டர் ஒர்க்குன்னா எவ்ரி அந்த 7-7-7 ரூல்ஸ் இருக்கு பாருங்க. 7 ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நீங்க கொஞ்சம் தூரமா பாருங்க. கண்டினியூஸா கம்ப்யூட்டர் வேலையா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு கண்ணு கொஞ்சம் தூரமா பாருங்க. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் இன்பிட்வீன் ஒர்க்கும் நீங்க அதை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த நிறுத்திட்டு இப்படி கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி கூட கண்ணுல வைக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸா கம்ப்யூட்டர்லயும் இருக்க கூடாது. உங்க ஜாபும் கம்ப்யூட்டர் ஜாப் இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணா இப்ப நீங்க பை சான்ஸ் டாக்டர் கிட்ட பார்த்து சின்னதா பவர் இருந்தா கூட இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பவர் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகாது. 40+ ஆகும்போது சில பீப்புள் கேட்டராக்ட் கூட வர ஆரம்பிக்குது. அதனாலதான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணிடணும். குளோகோமாவும் இருக்கு. அதெல்லாம் ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்குன்னு பாருங்க, அந்த கேரட் பாத்தீங்கன்னா கண்ணு மாதிரியே இருக்கு. அதை ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா கண்ணு மாதிரியே இருக்கும். அதனாலதான் கேரட் சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க, இதெல்லாம் ஐக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த விட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நட்ஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் விட்டமின்ஸ் இருக்கு. அதெல்லாமே கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நம்ம ஐ ஹெல்த்துக்கு. ஓகே டாக்டர். ஆக்சுவலி நீங்க டெய்லி இதை நான் எக்ஸசைஸ் செய்யறதுனால எனக்கு நியர்லி 10 இயர்ஸ் வந்து பவர் சேஞ்சே ஆகவே இல்லை. எவ்ரி இயர் நான் போய் செக் பண்ணுவேன். சோ பவர் வந்து சேஞ்ச் ஆகல. பட் இந்த புதுசா இந்த அபவ் 40 போது இந்த வெள்ளெழுத்து, அதாவது லாங் சைட், அதுவும் எனக்கு ஆட் ஆகி இருந்ததா. சரி, இதை நம்ம எக்ஸசைஸ் மூலமா பண்ண முடியுமா? ஓகே, நீங்க கொடுத்த இது வந்து தேங்க்யூ சோ மச். அதை நான் ட்ரை பண்றேன். கரெக்ட். அந்த நம்ம ஒரே ஸ்பெக்ஸ்லயே அதையும் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க எவ்ரி இயர் செக்அப் போவீங்க இல்லைங்களா? லாங் சைட் ஃபுல்லா இருக்கும், இது வந்து இப்படி இருக்கும். சோ தட் படிக்கும் போது மட்டும் அதை சரி பண்ணிக்கிறது. ஏஜ் ஃபேக்டர் தான், பட் ஆனாலும் அதை சரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயின் பண்ண பவர் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். தேங்க்யூ. ரொம்ப யூஸ்ஃபுல்லா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதாம்மா, வாழ்க வளமுடன்மா. ராதாம்மா, வாழ்க வளமுடன்மா. உமாசங்கரிமா, வாழ்க வளமுடன். கேக்குதா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். அம்மா டாக்டர்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, எனக்கு ரொம்ப நாளாவே இதுமா இந்த உடல் தானம் பண்ணணுங்கிறது ஆசை இருக்கு. ஆனா அதை எப்படி இது பண்ணறது அப்படிங்கிறது தெரியல. அது டீட்டெயில்ஸ் இப்போ அர்த்தமா பேசிட்டு இருந்தேன். ஏன்னா என் பையன் பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், உடல் தானம்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். என்னோட உடலை வந்து தானமா தான் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தாலும் ப்ரொசீஜர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்ல, என்னங்கிறது தெரியலைங்கம்மா. அது டீட்டெயில்ஸ்னா. அப்புறம் ரெண்டாவது, எங்க அம்மாவுக்கு 96 வயசுமா ஆகும்போது, ஆனா கண்ணெல்லாம் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. அவங்க கண்ணுல பவர் இல்ல. அதனால அம்மா எழுதி வச்சிருந்தாங்க, கண் தானம் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. கண்ணுல பவர், பார்க்கக்கூடிய பவர் போயிடுச்சு முன்னாலேயே அவங்களுக்கு அப்படின்ட்டு. எங்க அண்ணி அவங்க அம்மாவும் அப்படிதான் 103 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்களாலையும் கண் தானம் பண்ண முடியல. 2 பேருமே கண் தானம் எழுதி வச்சிருந்தாங்க. ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா? ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. கரெக்ட். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வரலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு பாருங்க, கலைசெல்வி அம்மா 70, அப்புறம் நம்ம இந்திராணி அம்மா 80, இப்ப நீங்க நிறைய பீப்புளுக்கு இன்னைக்கு உடல் தானம் செய்யணும்ட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் அது எவ்வளவு ஏஜ் லிமிட், அது இப்படி பண்ணணும். சரிங்கம்மா. ஓகே, வாழ்க வளமுடன்ம்மா. லாஸ்ட் क्वेश्चन பத்மாவதி அம்மா. லாஸ்ட் क्वेश्चन பத்மாவதி அம்மா.
பத்மாவதிம்மா வாழ்க வளமுடன்மா. கேள்விகளை சுருக்கமா கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். வாழ்க வளமுடன். பத்மாவதிம்மா மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. திருப்பி ஒரு வாட்டி அன்மியூட் கொடுத்துருக்குறோங்கம்மா. அடுத்து கண்ணம்மாளம்மா வாழ்க வளமுடன். உமாசங்கரி அம்மா, தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. ரொம்ப அழகா நடத்தி கொடுத்தீங்க இன்னைக்கு. ஒரு வாட்டியும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கு இல்லைங்களா? அந்த டீமா நம்ம செய்யும் போது பாருங்க, நிறைய பீப்புளுக்கு நம்ம சர்வீஸ் பண்ண முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. நிறைவு பண்ணிக்கலாங்களாமா? நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.